श्री गुरुभ्यो नमः। हरि ओम। गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन श्री दक्षिणामूर्तये नमः। இந்த டிஸ்கஷன் செஷன் வந்து எங்க குருவோட பாதத்தில் அர்ப்பிக்கிறேன். என்னென்னலாம் டிஸ்கஷன்ஸ் நடக்க போதோ, என்னென்னலாம் வந்து இன்னைக்கு நான் சொல்ல போகிறேனோ அதெல்லாமே வந்து ரைட் ஃப்ரம் தி சோர்ஸ் வரப்போகுது. சோர்ஸ்ன்னு சொல்லும்போது ஃப்ரம் தி டெப்த்ஸ் ஆஃப் மை செல்ஃப், ஃப்ரம் தி ஆத்மா, ஃப்ரம் தி பரமாத்மா. நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. நம்ம ஹிந்து ரிலீஜன்லேயே பார்த்தீங்கன்னா துவைத்தம் இருக்குது, விசிஷ்ட அத்வைத்தம் இருக்குது, அத்வைத்தம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து டூயிங் இருக்குது. அதாவது நீங்கள் இது பண்ணிங்கன்னா நீங்கள் இதை அடையலாம், இது பண்ணிங்கன்னா இதை அடையலாம். பஞ்சகர்மா இல்லை, ஆயுர்வேதா, அதுவும் பார்ட் ஆஃப் வேதா தான். இந்த இது பண்ணிங்கன்னா இது அடையலாம் அப்படின்னு இருக்குது. எவ்வளவோ யாகங்கள் இருக்கு. புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணாதான் ராமர் பிறந்தாரு. ஸோ பண்றது அடையிறது, பண்றது அடையிறது, பண்றது அடையிறதுன்றது வேதாஸ்ல எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா ரிலிஜன்லயும் அதுதான் இருக்கு. ஈவன் இந்து ரிலிஜன்லயும் நிறைய இடத்துல அது இருக்கு. பட் ஆனா இப்போ பண்றது அடையிறதுன்றது நம்மளுக்கு ஒரு விதத்துல பிடிச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் இஷ்டப்படாமலாம் பண்ணல. நம்மளாம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் பண்றோம். ஓகே, வேலை பண்ணணும், காசு சம்பாதிக்கணும், அந்த காசை என்ஜாய் பண்ணணும். இந்த சைக்கிள் வந்து நல்லா தான் இருக்கு. இந்த சைக்கிள்ல இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது வந்து வேதால வந்து டீட்டெயில்டா சொல்லியிருக்கு. பட் இந்த சைக்கிள்ல இருக்கிறவனுக்கு யாருக்காவது போர் அடிச்சதுன்னா, இது எனக்கு போரும், இது எனக்கு வேண்டாம், இனிமே இதுல இருந்து எனக்கு வந்து ரிலீஸ் வேணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம வேதாஸ் வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த சொல்யூஷன் வந்து வேற எந்த ரிலிஜன்லயும், வேற ஈவன் இந்துவிசம்லயுமே வந்து வேற எங்கேயுமே இல்லை. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ப்ரொடெக்டடான ஒரு கான்செப்ட். திஸ் இஸ் நாட் ஃபார் தி ஜென்ரல் பப்ளிக், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் தி செலக்டட் ஃபியூ. யாருக்கு வந்து உண்மையிலேயே வைராக்கியம் வந்திருக்கோ, வைராக்கியம்னா விராகம், ராகம்னா அட்டாச்மெண்ட். நம்ம வந்து எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் வந்து ராகம் இருக்கிறவங்க. யாருக்கு வந்து விராகம் வந்துருச்சோ, இந்த உலகத்து மேல விரக்தி வந்துருச்சோ, போரும்பா சாமி அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது காதுல போகும், அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், அவங்களுக்காக மட்டும்தான் அங்கிருந்து வருது, அவங்களுக்குள்ளதான் போகுது. நான் ரேண்டமா இது வந்து ஸ்டேஜ்ல யாராவது சொன்னேன்னா யாருக்கும் புரியாது. ஒன்லி அந்த ஸ்டேஜ்ல அந்த கூட்டத்துல யாராவது விரக்தியோட விராகத்தோட இருந்தா மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அவங்களுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து நிறைய உபனிஷத்ஸ் இருக்கு. ஆதிசங்கராச்சாரியர் வந்து அப்படிப்பட்ட நிறைய உபனிஷத்ஸை வந்து வெளியில எடுத்திருக்காரு. அவருக்கும் முன்னாடி இருந்திருக்கு கௌடபாதர், அவரோட குருவே இதுக்கெல்லாம் உபனிஷத்துக்கெல்லாம் கமெண்ட்ரி கொடுத்திருக்காரு. அதுக்கும் முன்னாடி அதாவது டைம்லெஸ்ஸா இருந்துகிட்டு இருக்கு. preserved for the people who are bored of this life அப்படின்னு சொல்லலாம். who are not anymore enjoying this life like how they used to enjoy earlier. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒரு ப்ரெஷஸான ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த அத்வைத்தம், இந்த உபனிஷத் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த உபனிஷத் வந்து பேசிக்லி இந்த உலகத்துல போர் அடிக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த உலகம் என்ஜாய் பண்றது நிறுத்தினவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றேன். அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஆல்சோ இது வேற யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து அதுக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலா. பட் ஆனா இது வேற யாருக்கு அப்ளை ஆகும்னா, யாரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ, யாரு வந்து அந்த கஷ்டத்துக்கெல்லாம் சொல்யூஷன் தேடுறாங்களோ,
யார் வந்து அந்த பர்மனன்ட் சொல்யூஷன் தேடுறாங்களோ, ரொம்ப டிப்ரெஷன், அன்பேரபிள் சாரோ இதெல்லாம் இருக்கு, பட் எப்படி வெளியில வரணும்னு தெரியல, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, ஜோசியருக்கு காட்டியாச்சு, அவர் சொன்ன ஏதாவது அவங்க வந்து பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் பண்ணியாச்சு, எல்லா கோவிலுக்கும் போயாச்சு, நிறைய அன்னதானம் பண்ணியாச்சு, இருந்தாலும் எனக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து சந்தோஷம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வேதாந்தம் அத்வைத்தம் வந்து அப்ளை ஆகும். நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, கேனோபனிஷத்ஸ் இருக்கு, கட்டோபனிஷத் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனால் ஐ ஸ்டார்டட் வித் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அந்த லீக்ல தான் வருது. ஆதி சங்கராச்சாரியர் வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் வந்து அவர் தான் ரச்சனை பண்ணாரு. அவர் பண்ணி அவரோட சிஷ்யர்கள் வந்து அதுக்கு கமெண்ட்ரிலாம் எழுதியிருக்காங்க. இப்போ வந்து ஜென்ரலா ஸ்தோத்திரம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்துதிக்கிறது, ஆஹா நீ வந்து அவ்வளோ கிரேட்டு, உனக்கு வந்து அவ்வளோ தலை இருக்கு, உனக்கு உன்னோட முகம் வந்து அந்த அளவுக்கு தேஜஸ் இருக்கு, நீ வந்து ஏதாவது ப்ரே பண்ணா அது கொடுக்குறவன், அதெல்லாம் சொல்றதுதான் ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் இல்லை, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான யூனிக்கான ஸ்தோத்திரம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் டாக்ஸ் அபவுட் அவர் செல்ஃப். ஜென்ரலா இந்த செல்ஃப் அப்படின்ற வேர்டு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில நிறைய யூஸ் பண்ணுவாங்க. செல்ஃப் அப்படின்றது வந்து காடுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, கடவுளுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. செல்ஃப் அப்படின்னா எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, நம் அத்வைத்தம் கான்செப்ட்ல வந்து கடவுள் யாரோ இல்லை, நம்ம தான். இது வந்து நிறைய நித்யானந்தனால எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து கண்ணா பின்னான்னு இது வந்து யூஸ் பண்ணுவாரு. அவர் வந்து இது வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டாரு, நான் தான் கடவுள், நீங்க தான் கடவுள். அவர் ஒரு மேம் கூட பார்த்துருப்பீங்க, மீ டாக்கிங் டு மீ அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து வாட் ஹி டாக் மேக்ஸ் சென்ஸ். பட் ஆனால் அது வந்து என்ன ஆச்சுன்னா, அது வந்து ஜென்ரலா ரேண்டம் பப்ளிக்கு ஸ்பில் பண்ணிட்டாரு. ஸ்பில் பண்ணதுனால அதுக்கு வேல்யூ போயிடுச்சு. இது வந்து இட் இஸ் அ குஹ்யம், இட் இஸ் அ சீக்ரெட். வேதாந்தம் இஸ் அ ஹை சீக்ரெட். இது வந்து அந்த மாதிரி வந்து யூடியூப்ல வந்து எல்லாருக்குமே ஸ்பில் பண்ணக்கூடாது, அப்படி எல்லாருக்குமே சொல்லிடக்கூடாது. இப்போ என்ன ஆகும்னா, அந்த மாதிரி ஸ்பில் பண்ணா நாளைக்கு வந்து ஒரு பெரிய உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு குரு இதே விஷயத்த சொல்லும் போது வேல்யூ இல்லாம போயிடும். ஆல்ரெடி நித்யானந்தா சொன்னது தானே, ஆல்ரெடி எல்லாம் சொல்றது தானே அப்படின்றது அப்படி ஆயிடும். ஸோ ரொம்ப அவசரப்பட்டு ப்ரீமெச்சூரா வெளியில விடுறது தான் அதெல்லாமே. ரொம்ப ஹை சீக்ரெட்ஸ், வாட் எவர் ஹி செட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். பட் ஆனா the way he said or to the people he shared, இங்க தான் வந்து மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸோ கடவுள் நம்ம தான் கடவுள் அப்படின்னு சொல்றதுன்றது. நமஸ்காரம். இப்பதான் ஆரம்பிச்சது, 5 minutes தான் ஆச்சு. வாங்க 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 வாங்க. ஸோ நம்ம தான் கடவுள் அப்படின்னு வந்து வேதாந்தம் சொல்லும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி புரிஞ்சுக்கலாம், கரெக்டா நம்ம லாஜிக்கலா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். ஏன்னா வந்து லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்ம அதுதான் வந்து ஆக்சுவலா புத்தியோட வேலை. ஏன்னா ஒன்னுத்த நம்பணும் அப்படின்னா அதுல எதனால அது உண்மை அப்படின்ற கொஸ்டின் நேச்சுரலா வரும். நம்ம வேதாந்திக் ட்ரெடிஷன்ல வந்து குரு ஒரு விஷயம் சொல்றது, சிஷ்யன் அதை பிளைண்டா பிலீவ் பண்றதுன்றது இருக்கு. பட் ஆனா அப்படி இருந்தாலுமே நிறைய ஒர்க்ஸ்ல வந்து இது வந்து ப்ராப்பரா லாஜிக்கலா புரிய வைக்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க ஃபார் தி சேக் ஆஃப் இன்டெலெக்சுவல்ஸ். ஏன்னா வந்து பக்தி யோகம்ல வந்து சொன்ன உடனே புரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு முக்தி வந்தெல்லாம் இருக்கு. முக்தி வர்றது அப்படின்னா என்னன்னா, இந்த கான்செப்ட் வந்து தியரிட்டிக்கலா புரிஞ்சிக்காம எக்ஸ்பீரியன்ஷியலா வர்றதுதான் முக்தி. இப்போ நான் தான் கடவுள் அப்படின்னு, நீங்க தான் கடவுள் அப்படின்னு யாருக்காவது சொல்றாங்கன்னா, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நான் தான் கடவுள்னு குதிச்சுக்கிட்டே போய் வந்து விளையாட்டுக்கு சொல்றதுன்றது ஒரு பக்கம் இருக்கலாம். உண்மையிலேயே அவங்க கடவுளா மாறி அந்த கடவுள் தான் அந்த பாடியில இருந்து பேசுறதுன்றது ஒரு பக்கம். அது வந்து பக்தி யோகத்துல வந்து நடக்கும். குரு மேல அந்த அளவுக்கு வந்து பக்தி இருந்து அவங்க சொல்றது என்ன சொன்னாலும் நான் நம்புறேன், இங்க இருந்து 3வது மாடியில இருந்து குதிக்கிற அளவுக்கு பக்தி இருக்குன்னா, அந்த பக்தியோட அந்த குரு சொல்றது கேட்டா அந்த மறுக்ஷணமே அவங்க வந்து அதை உண்மைன்னு நம்பிடுவாங்க. அது ஒரு பக்கம். இந்த மாதிரி இல்ல, எனக்கு வந்து லாஜிக்கல் மைண்ட் இருக்கு, நீ கடவுள்னா எப்படி கடவுள், வாட் ஆர் யூ ஆக்சுவலி கமிங் டு சே, எப்படி எந்த விதத்துல கடவுள், கிவ் மீ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேட்டா அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறது தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். ஓகே, பிஃபோர் வி கோ இன்டு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி யாரு, ஆதிசங்கரர் வந்து எதுக்காக தட்சிணாமூர்த்தி பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்றது அவரோட சின்ன ஹிஸ்டரி பார்க்கலாம்.
இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் வித் த ஸ்டோரி ஹேஸ் டு ஸ்டார்ட் வித் பிரம்மாவோட பசங்க 4 பசங்க இருக்காங்க பிரம்மாக்கு. சனக சனந்த ஆதிகுமாராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேரும் பிறக்கும் போதே வைராகியஸா பிறப்பாங்க. அதாவது நம்ம இவ்வளோ வருஷம் வாழ்ந்து இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சு அட போடா இதுக்கு எல்லாத்துமே வந்து லைஃபே வேஸ்ட்டு, எனக்கு வந்து உண்மை என்னன்னு தெரியணும், எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. எவ்வளோ கஷ்டங்கள் பட்டதுக்கு அப்புறம் அவங்க பிறந்த உடனே அப்படி ஃபீல் பண்ணிட்டாங்களாம். பிறந்த உடனே எதுக்கு இந்த லைஃப், அவங்களுக்கு அருவருப்பா இருந்தது இந்த உலகமே அவங்களுக்கு. ஸோ வந்து இந்த உலகம் அருவருப்பா இருக்கு. ஸோ வந்து இதுல இருந்து எப்படி பர்மனெண்டா வெளியில வரணும்ன்ற தாட் நேச்சுரலா வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு யார் குரு அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. அவங்க தேட ஆரம்பிச்சு அவங்க அப்பா பிரம்மா இல்லை, அதனால வந்து அவங்க அப்பா பக்கம் பார்த்தாங்க. இது வந்து ரமண மகர்ஷி சொன்ன கதை. இது அவங்க அப்பா பக்கம் பார்த்தாங்க. அவங்க அப்பா வந்து சரஸ்வதியை பக்கத்துல வச்சுட்டு வீணை வாசிக்க விட்டு கிரியேஷனா பண்ணிக்கிட்டு இருக்காரு. புதுசா ஆளுங்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாமே வந்து நடத்த வச்சுக்கிட்டு இருக்காரு, உலகத்தை நடத்த வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்பா பார்த்து சரி இவர் நம்ம ப்ராப்பர் குரு இல்லை, இவரே என்ஜாய் பண்றாரு, உலகத்தை வேண்டான்னு தானே எங்களுக்கு வேணும். ஸோ வந்து இந்த உலகத்தை வந்து கிரியேட் பண்றதே பிரம்மா தான், சேச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஸோ தோ இப்படி அவங்க நினைச்சாலும் பிரம்மா வந்து உள்ளுக்குள்ள வந்து ஹி ஹேஸ் தட் பிரம்ம ஜானம். பட் ஆனால் வெளியில அப்படி இருக்காங்க. அவங்க அஜ்ஞானியா இருக்கிறதுனால they were not able to find the inner peace of Brahma, but he was already inside peaceful. ஸோ வெளியில பண்ற வேலைக்கும் உள்ளுக்குள்ள நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து இது எக்ஸாம்பிள். ஸோ அவங்க வந்து ஸ்டில் அஜ்ஞானிஸ் இல்லை, ஐயோ பிரம்மா நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு போயிடுவாங்க. போயிட்டு நெக்ஸ்ட் வந்து விஷ்ணுமூர்த்தி கிட்ட போவாங்க. விஷ்ணுமூர்த்தி கிட்ட போகும்போது அவர் அனந்த சயனமா இருந்து பாதி கண்ணை மூடி தூங்கிக்கிட்டே லக்ஷ்மி தேவி கால் பிசைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து அப்படியே லயத்துல இருக்காங்க. என்னடா இது, இவங்களும் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. நம்மளுக்கு வந்து விரக்தமா இவங்களுக்கு கம்ஃபர்ட்ஸ் வேண்டாம் இல்ல, வைராகியஸா இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட போவாங்க. சிவன் வந்து பார்வதி கூட இருந்து பாதி உடம்பு பார்வதிக்கா கொடுத்துருக்காங்க. பெண்கள் ஜென்ரலா வைராகிஸ் வந்து they will be far from all this பெண்மை இதெல்லாமே வந்து வேண்டாம். எனிதிங் which is externally causing pleasure வேண்டாம்னு நினைக்கிறவங்க தான் வைராகிஸ். whatever it may be, அது வந்து ஸ்மோக்கிங்கா இருக்கலாம், ட்ரிங்கிங்கா இருக்கலாம், வீடா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், மணியா இருக்கலாம், கம்ஃபர்ட்டா இருக்கலாம், ஏசியா இருக்கலாம், ஃபேனா இருக்கலாம், எதுவோ வேணா இருக்கலாம். அதனால தான் மகா பெரியவா வந்து வாழ்க்கை பூரா பாத யாத்திரை தான் பண்ணாங்க. அவர் வந்து எந்த விதமான வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணல. அவங்க பரம வைராகி எப்படி இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க வந்து சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பார்த்து கத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து வைராக்கியமா இருக்காங்க. எந்த அளவுக்கு வைராக்கியம்னா, ஒரு வாட்டி அவர் வந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஏதோ வந்து கீரை பொரியல் போட்டாங்க சுவாமிக்கு. அதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வேற கீரை, அதுக்கு அடுத்த நாள் வேற கீரை, அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த கீரையை வேற வித ஃபார்ம்ல வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏன் டெய்லி கீரை பண்றீங்கன்னா, அன்னைக்கு நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே அதனால தான் பண்ணுன்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து ரொம்ப he felt very bad for telling that this is good. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து உபவாசம் இருந்து எதுவுமே சாப்பிடாம கோமூத்திரம் கோமயம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா வந்து as a சன்னியாசி, as a வைராகி, he should not have commented that this is good, this is not good அப்படின்னு. அந்த ஒரு நிலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஸோ பார்வதி பாதி உடம்பு சிவனுக்கு இருந்த உடனே சிவன் கூட நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க. குருவுக்காக தேடிக்கிட்டே இருப்பாங்க அந்த 4 பேரும். அப்போ பார்வதி சொல்லுவாங்க சிவன் கிட்ட, பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் 3 பேருமே வந்து அந்த நிலையை அடைஞ்சவங்க தான். பட் இவங்கனால ரெகக்னைஸ் பண்ண முடியல அவங்க குருவை. ஸோ வந்து எப்பவுமே வந்து ஒரு சிஷ்யனுக்கு வந்து என்னன்னா என் குரு இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். நேச்சுரலா ஒரு சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி. வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கணும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒன்று இருக்கும். அஜ்ஞானம், அதுவும் அஜ்ஞானம் தான். என் குரு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் அஜ்ஞானம் தான். பட் ஆனால் அந்த குரு வந்து கம்பேஷனேட்டா அவங்க அஜ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படிலாம் நினைக்கிறாங்களோ அப்படிலாம் வருவாங்க. அப்படிதான் வந்து தட்சிணாமூர்த்தி வந்தாரு. எப்படின்னா சிவன் வந்து பார்வதி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இப்படிதான் கிடைக்க போகுது. பரம வைராக்கியா இருக்கிறதுனால பரம வைராக்கியான குருவை தான் தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு யாரு கிடைப்பாங்க இப்போ அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி சிவன் வந்து அவுட் ஆஃப் கம்பேஷன் என்ன பண்ணாருன்னா அவரோட இன்னொரு ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. அந்த இன்னொரு ஃபார்ம் தான் வந்து தட்சிணாமூர்த்தி அப்படின்ற ஒரு ஃபார்ம். தட்சிணாமூர்த்தி வந்து ரொம்ப யங்கா குட்டி பையனா 16 வயசு பையனா வந்து அவங்க போற வழியில ஒரு பேனியன் ட்ரீ கடியில உட்காந்து இருப்பாரு. கால் மேல கால் போட்டுக்கிட்டு கான்பிடென்டா நெஞ்சு விரிச்சுக்கிட்டு தேஜஸோட உட்காந்து இருப்பாரு தட்சிணாமூர்த்தி. அந்த 4 பேரும் வந்து பார்க்கும்போது என்ன இது இவ்வளவு தேஜஸா இருக்காங்க, இவங்கதான் நம்ம குருன்னு சொல்லி உடனே அவங்க கிட்ட சரணாகதி பண்ணி அவங்க சுத்தி உட்காந்து
they will start asking questions to their guru. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த உலகம்னா என்ன, இந்த எக்ஸிஸ்டன்ஸ்னா என்ன, இந்த உடம்பு எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த கிரியேஷனுக்கு சீக்ரெட்ஸ் என்ன, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தட்சிணாமூர்த்தியும் பொறுமையாக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் இப்போ அந்த ஆன்சர்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோன்னு. அது இல்லை. அந்த ஆன்சர்ஸ் கேட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆன்சர்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலாக வேணால் புரியும், பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஷியலாக அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. சரின்னு சொல்லி அப்படியே இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் வந்து உட்காந்துருப்பாங்க. தட்சிணாமூர்த்தியும் உட்காந்துருப்பாரு. அவங்க வந்து அந்த தியரி எல்லாம் வந்து நம்புவாங்க. பிகாஸ் தே ஹவ் அக்செப்டட் ஹிம் ஆஸ் குரு இல்லையா. ஸோ வந்து ஒன் திங் வாட் அ சிஷ்யா ஹேஸ் டு டூ ஆஃப்டர் அக்செப்டிங் அ குரு இஸ் டு பிளைண்ட்லி அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலி பிலீவ் வாட் ஹி இஸ் சேயிங் அண்ட் சின்சியர்லி புட் இட் டு ப்ராக்டிஸ். இங்க வந்து இப்போ இருக்கிற காலத்துல என்ன நடக்குதுன்னா, பிலீவ் பண்றாங்க, அவங்க கிட்ட திருப்பி அந்த குரு கிட்ட போறாங்க, பட் பிராக்டிஸ்ல போட மாட்டாங்க. அங்கதான் மிஸ்டேக் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிராக்டிஸ்ல தான் லேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறதுனாலதான் வந்து எக்ஸ்பீரியன்ஷியலா அவங்க சொல்றது நடக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ வந்து இப்போ அந்த குரு சொன்னது வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு வராம விரக்தமாவே இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஃபைன் டே என்ன ஆகும்னா, அந்த குரு சும்மா உட்காந்துருப்பாரு, அந்த சிஷ்யர்கள் சும்மா உட்காந்துருப்பாங்க. குரு எதுவுமே பேச மாட்டாங்க, சிஷ்யர்கள் எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் அப்படியே மேஜிக்கலி அந்த சிஷ்யர்கள் சொல்ற டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆகி தே வில் ஆல்சோ பிகம் லைக் குரு. அதாவது அவங்க 4 பேருமே வந்து தட்சிணாமூர்த்தியா மாறிடுவாங்க. ஸோ தட்சிணாமூர்த்தியோட உள்ள இருக்கிற நிலை என்னன்னா, ஒன் வித்தவுட் செகண்ட், ஏகமேவ அத்வயம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வேதாந்தத்துல. ஸோ ஒன் வித்தவுட் அ செகண்ட் அப்படின்னா, ஆல் தி வைல் தட்சிணாமூர்த்தி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் குரு, அவங்க சிஷ்யர்கள் அப்படின்னு தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. தட்சிணாமூர்த்தி வாஸ் ஒன் அண்ட் ஹி வாஸ் டெல்லிங் டு ஹிம்செல்ஃப். அந்த சிஷ்யர்களும் ஹிம்செல்ஃப் தான். அதுதான் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் சிஷ்யர்கள் ஷூஸ்ல இருந்து பார்க்கும்போது நாங்க சிஷ்யர்கள், அது குரு அப்படின்னு அங்க அந்த துவைத்தம் இருக்கிறதுனாலதான், அதனாலதான் புரியல. பட் ஒன் ஃபைன் டே அந்த மௌனத்துல வந்து அவங்களுக்கும் அத்வைத்தம், நோ துவைத்தம் நிலை வந்துருச்சு. they became one with தட்சிணாமூர்த்தி. அவங்களுக்கும் வந்து நான் வேற, என் தம்பி வேற, நான் வேற, என் குரு வேறன்ற நிலை போயிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு வந்து டார்கெட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அந்த நம்ம வந்து எங்கேயோ கீழே இப்போ இருக்கும் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா அப்படிலாம் இல்லை. பட் ஆனால் இப்போ நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோன்றதுனால நானும் என்கரேஜ் பண்றேன். அப்படிலாம் இல்லை. குருஸ் என்ன சொல்றாங்கன்னா, மேலே கீழே பக்கத்துல முன்னாடி பின்னாடி அதெல்லாம் இல்லை, இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம அப்படி இருக்கோன்றதுனால அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து நம்மளுக்கு துக்கத்துல இருந்து சுகம் வேணும்னா நம்ம ஆங்கரை தூக்கி அங்க போடணும். ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலி வச்சுக்கிட்டு அங்க அது அடையணும் அப்படின்ற ஸ்ட்ராங் பாவனை இருக்கணும். ஏன்னா வந்து அதுதான் அப்சல்யூட் பிளிஸ் ஸ்டேட். அதுக்கு ஒன் ஸ்டெப் முன்னாடி கூட துக்கம் இருக்கு. அதாவது நிறைய லோகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. பூ, அத்தல, வித்தல, சுத்தல, பாத்தாள, அந்த மாதிரி நிறைய லோகங்கள் இருக்கு. அதுல வந்து பூலோகம் இது. இன்னும் நிறைய லோகங்கள் இருக்கு. அதை பத்தி நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி பிரம்மலோகம் கூட இருக்கு. பிரம்மலோகம்னா வந்து ஹையஸ்ட் லோகம். அதாவது இப்போ இந்த பூலோகம் விட இப்போ நம்ம கான்டினென்ட்ஸே எடுத்துக்கலாமே. எல்லாருக்கும் டிசைர்டு கான்டினென்ட் இப்போதைக்கு வந்து யூஎஸ். ஏன்னா வந்து அங்க வந்து நிறைய பிளஷர்ஸ் இருக்கு, நிறைய காசு இருக்கு, நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்றதுனால பூலோகத்திலேயே பெஸ்ட் கான்டினென்ட் வந்து யூஎஸ் அப்படின்னு இப்போதைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து லோகத்திலேயே வந்து பெஸ்ட் லோகம் வந்து பிரம்மலோகம். ஓகே, பட் ஆனா என்னதான் பெஸ்ட் லோகம் பிரம்மலோகமா இருந்தாலும் எதுக்கு அது பெஸ்ட் லோகம்னா, லோகம் இல்லாத ஒரு நிலை இருக்கு இல்லையா. அங்க வந்து லோகம் ஆக்சுவலா வந்து அந்த வேர்ட் லோகம் அப்படின்ற வேர்டே வந்து லோச்சத்தையில இருந்து வந்தது. ஓகே, லோச்சனா அப்படின்னா வந்து கண்ணு சான்ஸ்கிரிட்ல. லோகம் அப்படின்னா என்னன்னா காணப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, காணப்படாத ஒரு நிலையில இருந்து காண்றது நடந்துகிட்டு இருக்கு. அந்த காணப்படாத நிலையில இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வந்த உடனே வந்த லோகம் வந்து பிரம்மலோகம். அதனாலதான் மோஸ்ட் டிசைர்ட் லோகம். அங்கேயும் துக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கேயும் துக்கம் இருக்கிறதுக்கு, ஏன்னா வந்து காணப்படுறது அப்படின்றது ஒண்ணு இருக்குன்றதுனால அங்கேயும் துக்கம் இருக்கு. சோ டார்கெட் வந்து நம்ம காணப்படாத அந்த நிலையை வச்சுக்கிட்டோம்னா அந்த கயிறை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிட்டு வந்துடலாம் நம்ம. பட் ஆனா அது டார்கெட்டை வச்சுக்காம நம்ம வந்து இங்கேயே ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணி தான் திருப்பி கீழே விழுந்துகிட்டு இருக்கோம்.
ஓகேங்களா? ஸோ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல வந்து அந்த ஸ்டேட் என்ன, அது எப்படி, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த ஸ்டேட் என்ன, இது ரெண்டுத்தையும் எப்படி கோரிலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், அதனால எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்டார்ட்ஸ் வித் தியான ஸ்லோகம். ஒரு குறிப்பிட்ட ஸ்தோத்திரங்கள் வந்து தியான ஸ்லோகமா சொல்லியிருக்காங்க. ஸோ பிஃபோர் என்டரிங் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அவர் வந்து தியானம் பண்றது. ஸோ டிஸ்கிரிப்ஷன், இப்போ நான் வந்து ஒரு கதையா சொன்னேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் பிலாசபிக்குள்ள இறங்கலாம். சரிங்களா? ஸோ வந்து மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத்ரிஷிகணேஹி ஆவிருதம் பிரம்மனிஷ்டைஹி ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்த மூர்த்திம் ஸ்வாத்மாராமம் முதிதவதனம் தட்சிணா மூர்த்தி மீடே இப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மௌன வியாக்கியா பிரகடித. ஸோ இப்போ நான் சொன்ன உங்களுக்கு மௌனம் வியாக்கியானம், இப்போ நான் வந்து வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ பேசிக்கிட்டு இருக்கேன். அவரும் வியாக்கியானம் தான் பண்ணாரு. பட் எப்படி பண்ணாரு? மௌனத்துல பண்ணாரு. he never talked and released the knowledge to the shishas. அதுதான் மௌன வியாக்கியா பிரகடிதா. ஓகே, பரபிரம்மம் தத்துவம் யுவானம். எதை நான் வியாக்கியானம் பண்ணாரு? இப்போ நானும் பரபிரம்ம தத்துவம் தான் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கேன், அவரும் பரபிரம்மம் தான் பண்ணாரு. பட் ஆனா பேசாம பண்ணாரு. யுவானம், ஸோ வந்து அவர் வந்து எங்க இருந்து பண்ணாரு, சின்ன பையனா இருந்து பண்ணாரு, 16 வயசு பையனா இருந்து பண்ணாரு. ஓகே, வர்ஷிஷ்டாந்தே வசத் ரிஷிகணேஹி ஆவிருதம் பிரம்மனிஷ்டைஹி. அவரை சுத்தி உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஆல்ரெடி பிரம்மனிஷ்டர்களா இருந்தாங்க. அதாவது அவங்க வந்து ரிஷிக்கள், முனிக்கள் அந்த மாதிரி வந்து சுத்தி வந்து அந்த மாதிரி நிலையில இருக்கிற ஆளுங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவரால் வந்து மௌனத்துல கொடுக்க முடிஞ்சது. நம்ம வந்து ரிஷி லெவலுக்கு, அதனால இப்போ ஒன் மோர் நம்மளுக்கு வந்து இங்க லெசன், இந்த செகண்ட் சென்டென்ஸ் நமக்கு லெசன் என்னன்னா, அங்க நம்ம ஆங்கர் போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அட்லீஸ்ட் டு பிகம் எ ரிஷி, டு பிகம் எ யோகி, டு பிகம் எ மகாத்மா, அந்த மாதிரி நம்ம ஆகணும்னு நம்ம நினைக்கணும். நம்ம வந்து அந்த நிலைக்கு நம்மளால போக முடியுமா அப்படின்லாம் நினைக்க கூடாது. எந்த மகாத்மாவும் சிஷ்யர்கள் அப்படி சொல்லும் போது சந்தோஷப்பட்டது இல்லை. ரமண மகர்ஷியா இருக்கலாம், மகா பெரியவாவா இருக்கலாம், எந்த குருவா இருக்கலாம், உங்களை மாதிரி நான் வர முடியுமா அப்படின்னு வந்து நம்ம ஜென்ரலா பிரைஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க நிறைய வாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீயும் நான் தான் என்ன மாதிரி தான்ப்பா, நீயும் வந்து உயர்ந்த நிலையில தான்ப்பா இருக்கேன்னு சொன்னாலும் நம்ம வந்து ரொம்ப ஸ்டப்பர்னா அதை புரிஞ்சுக்காம, அதை ஏத்துக்காம, ஏதோ பெருசா அவங்கள பிரைஸ் பண்றோம்னு நினைச்சு, நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப தப்பான ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட்ல இருக்கிற வரைக்கும் திருப்பி துக்கம் நம்மள அடிச்சுட்டே தான் இருக்கும். என்னைக்கு வந்து அவங்க சொன்னது உண்மைன்னு நினைச்சு அவங்கள மாதிரி நம்மளும் ஆகணும்னு நினைச்சு நம்ம ஒர்க் பண்றோமோ அன்னைக்குதான் நம்மள மாதிரி ஆக முடியும். இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இது அப்ளைட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபிலிம் ஆக்டர் இருக்காங்க, பயங்கர சக்சஸ்ஃபுல்லான ஃபிலிம் ஆக்டர். எந்த காமன் மேன் வந்து நானும் ஒரு ஃபிலிம் ஆக்டர் ஆகணும்னு ஸ்ட்ராங்கா நினைக்கிறானோ அவன் தான் ஃபிலிம் ஆக்டர் ஆகுறான். சிவகார்த்திகேயன் ஃபார் எக்ஸாம்பிள், நார்மல் லோக்கல் பையனா இருந்தான். அவன் ரஜினிகாந்த் ஐடியலா வச்சிருந்தான், அவனை மாதிரி பண்ண ஆரம்பிச்சான், அவனை மாதிரி மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சான். எங்க ஸ்டேஜ்ல போனா ரஜினிகாந்த் மாதிரி பண்ண ஆரம்பிச்சான். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அங்க போயிட்டு கிராப் பண்ணி ஃபிலிம் ஆக்டர் ஆகணும் நினைச்சு ரஜினிகாந்த் ஐடியா வச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஹி இஸ் as great as ரஜினிகாந்த் லெவலுக்கு வந்து he has reached. இன்னைக்கு வந்து நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சில ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு யார் மாதிரி ஆகணுமோ அந்த மாதிரி ஆகணும்னு நினைச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். சும்மா வந்து நிறைய ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆட்டோ பின்னாடி எல்லாம் போட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏன் ஃபிலிம் ஆக்டர்ஸ் ஆகல? ஏன்னா வந்து they are just admiring him, not want to becoming like him. So admiring the guru and want to become like him is very very important. Whoever is your guru. So ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரம் ஆனந்த மூர்த்தி. ஸோ வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, சின்முத்ரை வச்சு இருக்காரு தட்சிணாமூர்த்தி. ஸோ ஆச்சாரியேந்திரம் அப்படின்னா வந்து he is the teacher of the teachers. ஸோ வந்து ஆக்சுவலா வந்து சுத்தி இருக்கிற ரிஷிகளுக்கு அவங்களே ஒரு டீச்சர் தான், அவங்களுக்கு ஒரு டீச்சர் தட்சிணாமூர்த்தியா இருந்திருக்காரு. ஸோ சின்முத்ரம் வச்சிருக்காரு. ஸோ இந்த சின்முத்ரா அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு முத்ரா. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து யாரையாவது வந்து குத்தம் காட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுவோம். அதுக்கு வந்து நம்ம இப்படி காட்ட மாட்டோம், இப்படிதான் காட்டுவோம். ஸோ வந்து உலகம் உண்மை, அந்த உலகத்துல குறை இருக்கு அப்படின்னு காட்டுறது
காட்டுறதுக்கு இந்த விரல் தான், இப்படி கூட காட்ட மாட்டோம் நம்ம. ஏன் இது மட்டும் இதுதான் காட்டுறோம்? வை எதுக்குன்னா இதுதான் வந்து அஜ்ஞானத்துக்கு ஒரு இண்டிகேஷன். நம்ம இப்படி யாரையாவது காட்டுறோம் அப்படின்னாலே அங்க கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அங்கேயே நம்ம வந்து we have downgraded ourselves and we have நம்ம குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டோம் அர்த்தம். இந்த விரலை காட்டி யாராவது சொல்றோம் அப்படின்னாலே நம்மளோட சுகத்துக்கும் நம்மளோட துக்கத்துக்கும் இங்க காரணமா இருக்கு அப்படின்னாலே வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். என்னைக்குமே நம்மளுக்கு அதுல இருந்து சொல்யூஷன் கிடைக்காது. so long as you tell that this is the reason for my துக்கம் or this is the reason for my சுகம். so இதுக்கு என்ன இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து குரு தம்ஸ் அப். இது வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாருங்க, ஏகலவ்யனுக்கு வந்து இதுதான் கட் பண்ணுவாங்க. இது இல்லாம மற்ற 4 ஃபிங்கர்ஸ்க்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லுவாங்க. குரு இல்லைன்னா எதுக்குமே வேல்யூ இல்லை. ஒரு ஃபிங்கருக்கும் ஒரு மீனிங், ஒரு இதெல்லாம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம டீப்பா போக வேண்டாம். நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் வில் ஸ்டிக் ஆன் டு இட். எல்லா ஃபிங்கர்ஸ்லயும் இது மோஸ்ட் அஜ்ஞானமான ஃபிங்கர். இந்த ஃபிங்கர் வந்து இந்த ஃபிங்கரோட டச் பண்ணி உட்கார்றது அப்படின்றது வந்து ஒரு யோக நிலை. நம்ம அஜ்ஞானத்தை வந்து நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற குரு கூட டச் பண்ணி உட்கார்றது தான் வந்து சின்முத்ரா. சித் அப்படின்னா வந்து உள்ள இருக்கிற அந்த அன்மூவிங் ஏரியா, அதுதான் சித். அந்த சித்துல இருக்கிற வரைக்கும் வெளியில என்னதான் தப்பு நடந்தாலும் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. லைக் இன் டீப் ஸ்லீப். இப்ப நம்ம நல்லா டீப்பா தூங்கிட்டு இருக்கோம், 4 நாள் தூக்கம் இல்ல, செம்ம டீப்பான தூக்கம். பக்கத்துல ஒரு மர்டர் நடக்குது, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா தூங்கிட்டு இருப்பீங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அங்க மர்டர் நடந்திருக்குன்னு. பட் ஆனா இந்த சித் அப்படின்றது எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைன்னா, வெளியில வந்து என்னதான் நடந்தாலும், பிரளயமே வந்தாலும் உங்களுக்கு வந்து இனிமே அதை எந்திரிச்சு பாக்குற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நீங்க இழந்துருவீங்க. ஸோ வந்து பர்மனண்டா அந்த அனுபவத்துல இருப்பீங்க. ஸோ குருன்னா நீங்க என்ன மைக்ல கேட்காதுன்றதுனால ரிப்பீட் பண்றேன். ஸோ தட் ஈவன் தி டிஜிட்டல் ஆடியன்ஸ் வில் நோ. நீங்க கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறோம், நிறைய அங்கங்க நாலேஜ் சேகரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த நிலையில போகிறதுக்கு குரு வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குரு இஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். குரு இஸ் வித்தின் அஸ், இன்சைட் அஸ், ஆஸ் அஸ். நம்மளோட மோஸ்ட் குவைட் ஸ்டேட் உள்ள இருக்கிறது தான் அந்த குரு ஸ்டேட். நீங்க வந்து இனிஷியலா உங்களுக்கு வந்து யாரை பார்த்தாலும் குரு மாதிரி தோணலன்னா இட் இஸ் ஓகே. நீங்க அங்க போயிட்டு அங்க இருக்க 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 ஒன் ஃபைன் டே நீங்க எந்த நிலையில டிப் பண்ணி வந்துகிட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் வந்து வில் சாலிடிஃபை அண்ட் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆஸ் குரு. அப்போ வந்து யூ வில் நேச்சுரலி நோ தட் ஹி இஸ் மை குரு. வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. அப்படி மேபி ஒரு சில பேருக்கு வராம கூட இருந்திருக்காங்க, அது நம்ம சொல்ல முடியாது. பட் 90% வந்திருக்காங்க. எதுக்கு உங்களால அந்த மாதிரி தனியா ஒருத்தங்க குருவா பார்க்க முடியலன்னா, யூ ஹேவ் நாட் yet reached and stayed in that state yet அப்படின்றதுனால தான் பார்க்க முடியல. தட் இஸ் த ஒன்லி ரீசன். நீங்க வந்து சின்சியரா உள்ளுக்குள்ள போய் உட்காந்து அந்த இடத்துல இருந்து வெளியில இருக்கிறதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அந்த இடத்துல ஸ்டர்டியா உட்கார்றது பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, யூ வில் see குரு நாட் only in one form but in every single form. தத்தாத்ரேயர் வந்து ஃபிஷர்மேன குருவா எடுத்துட்டு இருக்காரு, ஹண்டர குருவா எடுத்துட்டு இருக்காரு, ஓகே, சம் ரேண்டம் சூத்திரன குருவா எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து குருவா எடுக்க நான் லிவிங் திங்ஸ் குருவா எடுத்துட்டு இருக்காரு தத்தாத்ரேயர். சொன்னேனே, பட் ஆனா என்னன்னா நம்ம சனாதன தர்மத்தை ட்ரெடிஷன் என்னன்னா அப்படி பாக்குறது கஷ்டம்ன்றதுனால யாரு வந்து அந்த ரியாலிட்டிய பேசுறாங்களோ அண்ட் யாரு கண்ணில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் தெரியுதோ, யார் வந்து யூ ஃபீல் இட் இஸ் நாட், தேர் இஸ் நோ அப்சல்யூட் ரியாலிட்டி, இட் இஸ் தேர் இஸ் ஒன்லி சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது தான் முக்கியம். The whole Advaita is about what you feel, what you think, what there is no outside ன்னு சொல்றாங்கல்ல. ஸோ உங்க விஷன்ல வந்து ஒரு ஃபார்ம் சூஸ் பண்ணி அந்த ஃபார்ம்ல வந்து உங்க செல்ஃபை வந்து போய் அங்க வச்சு அந்த ஃபார்மை வந்து செல்ஃபா நீங்க நினைச்சு அந்த ஃபார்ம்ல இருந்து யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் உபதேசம். இது வந்து நேச்சுரலா நடக்கும். நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா எதுவுமே பண்ண வேண்டாம், நேச்சுரலா நடக்கும்போது நடக்கும்.
நடக்கலனாலும் பரவாயில்லன்னு தான் இருக்கணும் நம்ம. பட் ஆனா அப்படின்னு சொல்லி நார்மலா லைஃப் லீட் பண்றதும் தப்பு தான். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நிலைய வந்து தேடணும். சோ இங்க தேடணும் சொல்லி தேடிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. ரமண மகர்ஷி வந்து பிலீவ் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இனிஷியலா தேடுவீங்க, பட் ஆனா போக போக எப்படி இருக்கும்னா நம்ம வந்து தேடல்ல இருப்போம், அந்த பொருளுக்காக தேடல்ல இருப்போம். ஓகே, போக போக என்ன ஆகும்னா நம்ம அந்த பொருள் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப மிச்சம் மீதி ஒட்டிட்டு இருக்கிறத உதற ஆட்டிடியூட்ல போயிடும். ஸோ அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கும்னு தெரியும், அந்த ஒட்டுறதான் டிஸ்டர்பன்ஸ் தெரியும். ஸோ வி வில் பி தட் அண்ட் ஒதரிஃபை எவ்ரிதிங். அந்த இங்க இருந்து நாங்க போகணும். தேடல்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் தெரியும், அப்படியே லைஃப் லாங் வந்து தேடலே இருந்து சிவவாக்கிய சித்தர் எழுதியிருப்பாரு சிவன் மேல, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய். நாடிக்கிட்டே இருந்தா நாட்கள் கண்டிப்பா போயிட்டே இருக்கும், அதுக்கு எண்டே இருக்காது. சோ வந்து என்ன பண்ணணும்னா இந்த நாடுற ப்ராசஸ்ல வந்து ரமண மகர்ஷியோ இல்லைன்னா வந்து ஏகாத் தோலேவியோ இல்ல நிசர்கதத்த மகாராஜியோ யாரு வந்து அந்த புல்சைல அடிக்கிறாங்களோ அவங்க சொல்றது பிலீவ் பண்ணி, அந்த பிலீவ் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எடுத்துட்டு வந்து வச்சிடணும், அவ்வளவுதான். ஏன்னா வந்து it is you who has to believe, nobody else outside from you can make you think. யாரும் வந்து உங்க புத்தி ஏரியாலயோ உங்க மனசு ஏரியாலயோ வந்து உட்காந்து பண்ண முடியாது. உங்க இந்திரியாஸ் வரைக்கும் தான் எந்த குருவுக்கா இருந்தாலும் ஆக்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்க உள்ள இருக்கிற குரு தான் நீங்களா இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும். சோ அங்க இருந்து ஸ்டடியா இருந்து நீங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இருக்கிற ஆட்டிடியூட் அப்படி மாறிடும். உங்களுக்கு நீங்களே சின்சியரா பண்ண மாறிடும். சரிங்களா? சோ வந்து சின்முத்ராவோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான். ஸ்வாத்மாராமம் உதித்தவதனம் தட்சிணா மூர்த்தி மீடே. ஸ்வாத்மாராமம், such a beautiful word இது. ராமா அப்படின்ற ஒரு சப்தத்துக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான மீனிங் இருக்கு, நிறைய மீனிங்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி ப்ரொஃபவுண்ட் மீனிங் என்னன்னா ரமிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரமிக்கிறது அப்படின்னா என்னன்னா டு ஸ்டே இன் பிளிஸ், டு ஸ்டே இன் எக்ஸ்டசி, அதுதான் ரமிக்கிறது அப்படின்னு. ஸோ ஜென்ரலா வந்து ஒரு பீஸா சாப்பிட்றவன் ரமிச்சுக்கிட்டே சாப்பிடுவான். ஓகே, ஏதாவது ஒரு ஸ்வீட் ரொம்ப நாளுக்கு ஃபாஸ்டிங் பண்ணாம ஒரு குலாப் ஜாமுன் எடுத்தா ரமிப்பான் அந்த குலாப் ஜாமுன், அதுதான் ரமிக்கிறது அப்படின்னு. ஓகே, ஒரு ட்ரிங்க் பண்றவன் வந்து அந்த ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஒரு ஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான், அது வந்து ரமிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஸ்டேட்டை. இல்ல வீடு எடுத்தாலோ ஸ்மோக் எடுத்தாலோ நிக்கோட்டினோ வாட் எவர் இஸ் கோயிங் இன்சைட் அவர் பிரெயின், அது வந்து அந்த டெம்பரரியா அந்த ஸ்டேட்ல வந்து ரமிக்க வைக்கிறது. ஆனா ஒரு விஷயம் இங்க என்னன்னா, அந்த ஸ்வீட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ இல்லைன்னா வந்து அந்த வாட் எவர் ஆல்கஹால் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ இல்ல ஸ்மோக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ அந்த ரமிப்பு போய் என்ன ஆகுதுன்னா, எதுக்காக அவங்க ரமிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா வந்து இங்க வெளியில துக்கம் இருக்கிறதுனாலதான் அவங்க ரமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த துக்கம் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கோ, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ல இருந்து ரமிச்சு வெளியில வந்த உடனே அந்த துக்கம் பை தட் டைம் டபுள் ட்ரிபிளா இருக்கும். இது வந்து நம்ம பெயின் கில்லர் விஷயத்திலயும் பார்த்திருப்போம். என்ன ஆகும்னா, கழுத்து வலி இருக்கும், பெயின் கில்லர் எடுத்திருப்பாங்க, கழுத்து வலி பெயின் கில்லர்னால கழுத்து வலி குறைஞ்சிருக்கும். ஓகே, சரி கழுத்து வலி குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஹான்னு சொல்லிட்டு எல்லாமே கிரிக்கெட் விளையாடுறது எல்லாமே பண்ணிடுவாங்க. பெயின் கில்லர் போனதுக்கு அப்புறம் இவங்க ஆடின ஆட்டத்துக்கு கழுத்து வலி இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. பர்மனன்ட் சொல்யூஷன் நீங்க நாடலன்னா அந்த துக்கம் வந்து இன்னும் பெருசா வந்து அடிக்கும். ஓகே, ஸோ வந்து இப்ப என்ன வாட் இஸ் பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டா, உள்ளுக்குள்ள ரமிக்கணும். வெளியில இருக்கிற பொருள்ல ரமிக்கிறது இல்ல, உள்ளுக்குள்ள ரமிக்கணும். அதுதான் தட்சிணமூர்த்தி பண்ணிட்டு இருக்காரு. ஸ்வாத்மாராமம், எது மேல ரமிச்சிட்டு இருக்காரு? ஸ்வானா என்னோட, அவரோட, ஹிம்செல்ஃப், ஆத்மா, அவரோட ஆத்மாக்குள்ளேயே அவர் ரமிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே வந்து பஞ்சபூதத்துல ரமிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடம்பு பஞ்சபூதம், ஃபுட்டு பஞ்சபூதம். ஓகே, நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு ரமிக்கும் போது பஞ்சபூதங்கள் கூட ரமிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பஞ்சபூதத்துல இருக்குன்றதுனால. நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதம் சரீரம் இல்ல, நம்ம ஸ்ரத்தா வந்து பஞ்சபூத சரீரத்துல வச்சதுனால ஒரு பஞ்சபூதமயமான ஒரு விஷயம் பஞ்சபூதமயமான ஒரு விஷயத்துல ரமிச்சுக்கிட்டு இருக்கு. அது நடந்துகிட்டே இருக்கு கான்ஸ்டன்டா.
அண்ட் பஞ்சபூதத்துல ரமிக்கிறதுன்றது பெயினும் ஒன் ஆஃப் தி ரமிக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் தான். சரிங்களா? ரமண மகர்ஷி வந்து ஒரு டிவோட்டி கிட்ட வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா ஆம் சூரியோஸ்மி அப்படின்னு உபதேசம் கொடுத்தாரு. ரமண மகர்ஷி வந்து தெரியும்ல, கோமணம் கட்டிட்டு தான் இருப்பாரு, எல்லா இடத்துக்குமே வந்து அந்த கோமணத்தோட தான் சுத்துவாரு. ஒரு பாறை மேல அப்படியே உட்காந்துருப்பாரு உச்சி வெயில்ல. எல்லாருக்குமே வந்து அஸ்டானிஷிங்கா இருக்கும், எப்படி அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு. அப்போ ஒரு சிஷ்யர் கூட வந்து வா கிரிவலம் போலாம் அப்படின்னு மத்தியான டைம்ல கிளம்பும் போது அவர் வந்து கேட்டிருக்காரு, கால் சுடுமேன்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சூரியன் அப்படின்னு நினைச்சுக்கோன்னு உபதேசம் பண்ணிட்டாரு. அவர் வந்து ரமண மகர்ஷி சொன்னதுனால சின்சியரா பிலீவ் பண்ணி அகம் சூரியோஸ்மி அப்படின்னு நினைச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வெயில் சுடல அவருக்கு. சோ வந்து சூரியனும் பஞ்சபூதம் தான், காலும் பஞ்சபூதம் தான், வெயிலும் பஞ்சபூதம் தான், சுடுறதும் பஞ்சபூதம் தான், அது ஒரு துக்கம் தான். சோ வந்து இங்க இட் இஸ் இப்போ வந்து எனிவே அது ரமிச்சுட்டு தான் இருக்கு. ஈவன் ஃப்ரையிங் வந்து ரமிக்கிறது தான். சோ இங்க என்ன சொல்ல வரேன்னா, பஞ்சபூதம் வேர்ல்டுல வந்து பெயின் ஆல்சோ ரமிக்கிறது தான். பட் நம்ம செல்ஃப் வந்து அப்சல்யூட் பிளிஸ்ன்றதுனால பெயின் அப்படின்ற ரமிக்கிறது நம்மளுக்கு வந்து பிடிக்கல. பஞ்சபூதங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் இட் இஸ் கிவிங். புரியுதா உங்களுக்கு? ஒரு அனிமலுக்கு வந்து இப்படி நினைக்காது, நான் வந்து பெயின்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு வந்து நம்மள மாதிரி நினைக்காது. சிக்ஸ்த் சென்ஸ்ல நம்ம நினைக்கிற மாதிரி நினைக்காது. வேற ஒரு ப்ரே அதை பிடிச்சிருச்சுன்னா அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். அது வந்து அது இட் இஸ் ஸ்டில் ரமிச்சிட்டு தான் இருக்காது. பட் ஆனா இங்க நம்ம வந்து இட் இஸ் நம்ம மனிதர்களா பிறந்திருக்கோம், நம்மளுக்கு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கு, நம்ம யோசிக்க முடியுது, நம்மளால பேச முடியுது, ஒரு குரு சொன்னதை நம்மளால கேட்க முடியுது. அப்படின்னாலே வந்து we have come close to that தத்துவம் அப்படின்னு இண்டிகேஷன். அது அவ்வளவுதான். அவங்களும் க்ளோஸா தான் இருக்காங்க. பட் நம்ம அதை நம்மளால கான்டெம்ப்ளேட் பண்ண முடியுது அட்லீஸ்ட். ஆக்சுவலா பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, God has created the man in his form அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, as per the Bible மத்த creatures எல்லாமே வந்து are made for the man. So வந்து we have come to the very brim of realizing that we are the God. அங்க வரைக்கும் வந்துட்டோம். அதனால தான் இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஹியூமன் ஃபார்ம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அந்த ஒரு ஸ்டேட் மேல கான்டெம்ப்ளேட் பண்ணாம நம்ம வந்து ஒரு அனிமல் மாதிரி வாழ்ந்துட்டோம்னா we will slip down and go back and again take one more ஜென்மா of some animal or something in next ஜென்மா. அண்ட் இன்னைக்கு இருக்கிற ஒரு அசுரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு அனிமல் மாதிரி டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுதான் கலி. தட் இஸ் வாட் கலி இஸ் டூயிங், டு மேக் அஸ் லைக் அன் அனிமல். அனிமல் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு தெரியுமா? ரீசெண்டா ஹிந்தி படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, அனிமல் அப்படின்னு. அந்த படம் பாத்தீங்கன்னா the main hero role is after sex, after eating, after pain, after attachment. இதெல்லாம் அவனை வந்து ஒரு பெரிய ஃபிகரா அவனுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு இது எல்லாமே வந்து நிறைய பேர் ஆன் போறாங்க. பட் they don't know that if they become like that and if they didn't realize God in this existence, they will slip back and fall to a lower physical form and அங்கிருந்து திருப்பி மேல வரணும், snake and ladder மாதிரி. இந்த விஷயங்கள்லாம் வந்து கேட்கும் போது அதனால கற்பூர மாதிரி புடிச்சுக்கிட்டு கான்டெம்ப்ளேட் பண்ணி இந்த ஜென்மத்திலேயே அடையணும் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் வந்து முமுக்ஷத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மோக்ஷம்னா டு பி தட், டு பிகம் தட் அப்படின்றது ஸ்ட்ராங்கா நினைக்கிறது வந்து முமுக்ஷத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து அது நம்மளுக்கு வந்து எவ்ரி நொடி எவ்ரி க்ஷணம் கண்டிப்பா இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? ரூலா அப்படின்னா ரூல் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நேத்தி கூட என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். தெர் இஸ் நோ பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட் தான், தெர் இஸ் நோ பாவம் புண்ணியம். நீங்க வேண்டாம் நம்பாதீங்க, இது பண்ணா பாவம் இது பண்ணா புண்ணியம், சிச்சி பாவம் பண்ணாத, இதெல்லாம் ஓகே. நான் நம்பலையா? நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. வெரி குட், நம்ப வேண்டாம். பட் ஃபார் எவ்ரி ஒன் தேர் இஸ் துக்கம் அண்ட் சுகம். எல்லாருக்கும் பெயின் அண்ட் பிளஷர் இருக்கு. ஓகே, அண்ட் எல்லாருக்கும் தெரியும் certain karmas will lead to pain, certain karmas will lead to pleasure. So be careful in what you do, be careful in what you think, because there is pain, either pain or pleasure round the corner. Okay, இதெல்லாமே லௌகிகத்துல இருக்கிற வரைக்கும் தான். ஒன்ஸ் உள்ள போயிட்டா there is no question of pain, there is only pleasure raised to the power of 1 lakh. So இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஆஃப் தட்சிணாமூர்த்தி தியான ஸ்லோகம். உங்களுக்கு ஏதாவது பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும்னா நீங்க நடுவுல நிறுத்தி என்கிட்ட அப்போவே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். லெட் இட் பி a highly interactive session. நல்ல இன்டராக்டிவ் செஷனா இருந்தாதான் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே உள்வாங்கும். ஏன்னா அந்த டவுட் நடுவுல இருந்துகிட்டே இருந்ததுன்னா
இந்த ஃப்ளோவை வந்து அது சப்ரஸ் பண்ணும். ஓகே. வட்டவிட்டப்பி சமீபே பூமி பாகே நிஷானம் சகல முனிஜனானாம் ஞானதாதார மாராத் திரிபுவன குருமீஷம் தட்சிணாமூர்த்தி தேவம் ஜனன மரண துக்க சேததக்ஷம் நமாமி வட்டவிட்டப்பி சமீபே. ஸோ பேனியன் வட்ட அப்படின்னா வந்து பேனியன் ட்ரீ. ஸோ அதுக்கு கீழே வந்து உட்காந்துருக்காரு. பூமி பாகே நிஷானம். ஸோ வந்து கீழே தரையில உட்காந்துருக்காரு தட்சிணாமூர்த்தி. இவ்வளோ விவிடா சொல்லிட்டு இருக்காரு ஆதிசங்கரர். ஸோ சும்மா ரேண்டமா ஏதோ இதுதான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் படிங்கன்னு இல்லாம as if he has met him in person, as if he has seen that vision, அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு ஆதிசங்கரர். சகல முனிஜனானாம் ஞான தாதார மாராத். ஸோ முனி ஜனங்கள்லாம் சுத்தி உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து ஞானம் கொடுத்துட்டு இருக்காரு. எப்படின்னா உடனே, ரொம்ப டிலேடா நிறைய நாளெல்லாம் இல்லை, அந்த ஒரு நல்ல ஃபைன் டியூன் பண்ணி முமுட்சத்துவம்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சீசன் பண்ணி அதுதான் நம்மளோட வேலை. அது சின்சியரா நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா தட்சிணாமூர்த்தி நம்ம முன்னாடி வந்து நம்மளுக்கு ரிலீஸ் கொடுத்துருவாரு. எங்க இன்னைக்கு மிஸ்டேக் நடக்குதுன்னா நம்மளோட சின்சியாரிட்டி குறையுது சாதனையில. நம்ம திருப்பியும் இந்த மாயைக்கு விழுந்துடுறோம், திருப்பியும் இது உண்மைன்னு நினைச்சு அதுல போயிடுறோம். we are forgetting this. also மாயா 1 நம்ம 0. நம்ம மாயா இது மாயான்னு நினைச்சு உள்ளுக்குள்ள போய் உட்காந்து அதை அனுபவிக்கும் போது நம்ம 1 மாயா 0. ஸோ வந்து டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கீங்க மாயாக்கும் நம்மளுக்கும். ஸோ அந்த டோர்னமெண்ட்ல வந்து நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா நம்ம இந்த பக்கம் நம்ம we are the winners. டோர்னமெண்ட்ல வந்து நிறைய மாயாக்கு இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா மாயா இஸ் தி வின்னர். ஸோ அதனால வந்து நம்ம we have to further, மாயா வின் பண்ணிச்சுன்னா டவுன் கிரேட் பண்ணிடும் நம்ம கேம்ல, கீழே அமிச்சிடும். ஸோ திருப்பியும் நாய் மாதிரி இருந்து யாருக்கோ விசுவாசமா இருந்து பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு எங்கேயோ நாய்க்குள்ளலாம் சண்டை, வேற நாய்களுக்குலாம் சண்டை போட்டு திருப்பியும் அது நல்லா ஆகி அதுக்கப்புறம் அடுத்த பிரிவு திரும்ப மனுஷ பிரிவு வந்ததுக்கு அப்புறம் களி வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து திருப்பியும் வந்து பிசிக்கல் தான் எல்லாமே அப்படின்னு நம்ப வச்சிரும். ஓகேன்னு சொல்லிட்டு இதுல என்ஜாய் பண்ணிட்டு மரணம்க்கு அப்புறம் திருப்பியும் டவுன் கிரேட் ஆகி இதுதான் வந்து இங்க வருது. கீழே சொல்றேன், சகல முனிஜ திரிபுவன குருமீஷம். ஸோ வந்து இந்த 3 புவனங்களுக்கும் ஈசனா இருக்காரு தட்சிணாமூர்த்தி. ஸோ இந்த மூணு உலகத்திலுமே வந்து யாரு இந்த தத்துவத்தை பேசிட்டு இருக்காங்களோ தட்சிணாமூர்த்தி தான் பேசுறாரு. இப்போ கூட நாட் அரவிந்த், நாட் திஸ் சென்சஸ், நாட் திஸ் பாடி. டோன்ட் மிஸ்டேக் தட். திஸ் பாடி இஸ் இனர்ட், திஸ் இஸ் எ டெட் மேட்டர். இதுக்கு உயிர் இருக்குனாலே அது தட்சிணாமூர்த்தி தான். இது சொல்றதும் தட்சிணாமூர்த்தி தான். ஓகே, நீங்க சொன்னீங்கல்ல, so long as you see an outside form as form, you can never see a guru. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாதுன்றது இதுதான். ஸோ நீங்க வந்து ஒரு 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 பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்து ஒரு சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு. அந்த சவுண்ட் ஜெனரேட் பண்றது தட்சிணாமூர்த்தி தான், அந்த செல்ஃப் தான் அப்படின்னு வந்து நீங்க யார் பேசினாலும் உங்களுக்கு அந்த பாவம் உள்ள வரணும். ஏன்னா வந்து தட் இஸ் த ரியாலிட்டி. இதுக்காக வரணும்னா அதுதான் உண்மைன்றதுனால அது வரணும். நீங்க உள்ளுக்குள்ள போய் நீங்க வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும்போது நீங்க தான் அது அப்படின்ற பாவமும் வரணும். பிகாஸ் தட் இஸ் த ரியாலிட்டி. ஏன்னா ஒண்ணுதான் இருக்குல்ல, எங்க டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எங்க ஸ்கோப் இருக்கு நம்மளுக்கு, அந்த அளவுக்கு நம்பணும். ஓகே, ஸோ திரிபுவன குருமீஷம் தட்சிணாமூர்த்தி தேவம் ஜனன மரண துக்க சேத தக்ஷம் நமாமி. ஸோ வந்து இந்த ஜனன மரண அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இந்த சைக்கிளை வந்து பிரேக் பண்ணி உங்களை வந்து அந்த ஒன்னஸ்ல வந்து நிக்க வைக்கிற தட்சிணாமூர்த்திக்கு வணங்கணும் அப்படின்னு வந்து செகண்ட் தியான ஸ்லோகம். சித்திரம் வட்டகரோர் மூலே விருத்தா சிஷ்யா குருரிவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. சித்திரம் வட்டதரோர் மூலே, ரொம்ப சித்திரமா இருக்கு இந்த ஒரு சினேரியோவை பார்க்கும்போது. எந்த மாதிரி சினேரியோனா, வட்டவிருட்சத்துக்கு கீழே ஓகே விருத்தா சிஷ்யா குருரிவா, குரு வந்து சின்ன பையனா இருக்காரு, சிஷ்யர்கள்லாம் பெரிய பெரிய தாடி அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ஹேர்லாம் வச்சுட்டு சிஷ்யர்கள் உட்காந்துருக்காங்க. குரு வந்து ரொம்ப சின்ன பையனா உட்காந்துருக்காரு. இது வந்து ரொம்ப சித்திரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்ன இண்டிகேட் பண்றாருன்னா, ஞானம் அப்படின்னு வந்துட்டா வயசு கூட சம்பந்தம் இல்லை. குரு கேன் கம் அண்ட் மேனிஃபெஸ்ட் ஹிம்செல்ஃப் இன் எனி ஃபார்ம். குரு கேன் ஆல்சோ பி வெரி ஓல்டு. வேதவியாசர், அதுக்கப்புறம் வந்து நம்ம சுக்கர்,
பெரிய பெரிய குருஸ், விஸ்வாமித்ரர், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஓல்டு. ராமர்லாம் சின்ன பையன், அவங்க ஓல்டு, அந்த மாதிரியும் இருக்காங்க. பட் இயர் தட்சிணாமூர்த்தி இஸ் வெரி, அதனால தான் சித்திரமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சினேரியோ வந்து குட்டி பையன் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. குரு வந்து எதுவுமே பேசல, எக்ஸ்பிளைன் பண்ணல. he is not exhausting himself, he is just being himself. And அந்த being வந்து it is reverberating into all the people sitting around him. அவங்களுக்கு வந்து சின்ன சம்சயாக, நான் கேட்டேன்ல, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு, அந்த மாதிரிலாம் அவர் சொல்லவே இல்லையா. அவங்களுக்கு எதுக்காகனா அவங்களுக்கு டவுட்ஸே இல்லை. அவங்க வந்து அந்த ஒரு நிலைக்கு போயிட்டு திருப்தியா பூர்ணமா உட்காந்துருக்காங்க அவங்க. ஸோ குரோஸ்து மௌனம் வியாக்கியானம், மௌனத்து சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகினாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தையே நமஹ. நிறைய வித்யாஸ் இருக்கு. ஓகே, தனுர் வித்யா இருக்கு, பரதநாட்டியம் ஒரு வித்யா. ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்யா இருக்கு நம்ம உலகத்துல வாழ்றதுக்கு. இந்த எல்லா வித்யாலையுமே வந்து ஒரு மோஸ்ட் ட்ரெஷர்டு வித்யா என்ன, அதுதான் நிதையே சர்வ வித்யானாம். எல்லா வித்யாலையும் நிதி என்ன அப்படின்னா விஷஜேஸ் பவரோகினாம். பவம் அப்படின்னா வந்து மேனிஃபெஸ்ட், அபாவம் அப்படின்னா அன்மேனிஃபெஸ்ட். இந்த செல்ஃப் உள்ள இருக்கிற கடவுள் வந்து அபாவம், பாவங்கள் எதுவும் இல்லை. பரதநாட்டியம் நிறைய பாவங்கள் இருக்கு. துக்க பாவம் இருக்கு, சுகபாவம் இருக்கு, ஈர்ஷ பாவம் இருக்கு, நிறைய பாவங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து பாவங்கள் தான் துக்கம் கொடுக்கறது நம்மளுக்கு. அபாவம் வந்து பாவமே இல்லாத ஒரு நிலை வந்து துக்கம் கொடுக்காத நிலை. சோ இந்த பாவம் துக்கம் கொடுக்குது இல்ல, அதுக்கு ஒரு மெடிசன் வேணும் இல்ல. அதுதான் வந்து விஷஜே பவ ரோகினாம். சோ இந்த பவம், இது வந்து பவம் ஆயிடுச்சு. இந்த உலகம் வந்து பவம் ஆயிடுச்சு. இது ஒரு ரோகம். இதுக்கு ஒரு மருந்து வேணும். அதுக்கு மருந்தானது எல்லா வித்தியைகளுக்கும் நிதியானது. ஓகே, இதுதான் மீனிங். ஓகே, குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தியே நமஹ. இந்த நிதியும் இந்த மருந்தும் அண்ட் எல்லா உலகத்துக்குமே வந்து குருவும் வந்து தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. சோ தட்சிணாமூர்த்தியை உள்வாங்கினா இந்த பவம் ஆன ஒரு டிராப்ல இருந்து வெளியில வரலாம். ஓகே, அண்ட் இருக்கிற எல்லா வித்தியிலுமே வந்து நிதியான வித்யா நம்ம கூட இருக்கும். தட்சிணாமூர்த்தி நம்ம கூட இருக்கும் போது அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் நம்மளுக்கு வந்து பர்மனன்ட் சாந்தி, பர்மனன்ட் சுகம் நம்ம கூட எப்பவுமே இருக்கும். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைக மூர்த்தையே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தையே நமஹ. பிரணவம் அப்படின்னா ஓம், எல்லாருக்குமே தெரியும். ஓம் சப்தம். சந்நியாசம் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓம் மட்டும்தான் பாக்கி இருக்கும். சந்நியாசம் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய மந்திரோபதேசம் அதெல்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் நிறைய அனுஷ்டானம்லாம் பண்ணுவாங்க. சந்நியாசம் அப்படின்னாலே வந்து எல்லாத்தையும் விட்டுறது அப்படின்னு அர்த்தம், இன்க்ளூடிங் மந்திர தீக்ஷா. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிரகஸ்தனா இருக்கும்போது ஏதாவது ஓம் நம சிவாயாவோ ராமநாமோ வாட் எவர் இருக்குன்னா அதையும் வந்து சந்நியாசத்துல விட்டுட்டு அவங்க வந்து ஒன் திங் வாட் தே ஆர் அட்டாச் டு இஸ் ஓம் சப்தம். ஓகே, ஏன்னா அந்த ஓம் தான் வந்து அந்த பரமார்த்த சப்தம். அந்த அபாவம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அபாவத்தை வந்து ஓகே மேபி பாவம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்தா ஃபர்ஸ்ட் தாட் வந்து ஓம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அந்த பிரம்மலோகம் அப்படின்னு நான் அதுக்கு முன்னாடி சொன்னது. ஓகே, ஸோ அந்த பிரணவ அர்த்தத்துக்கு வந்து ஓம் அப்படின்னு வந்து மீனிங் சொல்லலாம். ஓகே, சுத்த ஞானைக மூர்த்தையே, அதுதான் அந்த ஓம் தான் வந்து தட்சிணாமூர்த்தியா. சுத்த ஞானைக மூர்த்தையே, ஞானம் அப்படின்றது வந்து ஒண்ணுதான். அது வந்து பியூரிட்டி, சுத்தம். அங்க வந்து ஆக்சுவலா வந்து நிறைய பேருக்கு வந்து பேர் நிர்மலா அப்படின்னு வச்சிருப்பாங்க. மலா அப்படின்னா ஆயுர்வேதத்துல வந்து ஃபீக்கல் மேட்டர் ஆர் யூரின் இஸ் ஆல்சோ மலா. நிறைய மலாஸ் இருக்கு. காதுல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் வந்து மலா, மூக்குல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் மலா. ஓகே, இது எல்லாமே வந்து மலா. வாந்தியும் மலம் தான், எல்லாமே மலம் தான். ஸோ வந்து ஆக்சுவலா மலம் அப்படின்னா வேஸ்ட். ஓகே, நிர்மலா அப்படின்னா வந்து வேஸ்ட் இல்லாத இடம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா அந்த செல்ஃப். ஓகே, இப்போ வந்து ஈவன் தாட்ஸ் ஆர் மலாஸ். தாட்ஸ் ஆர் மலாஸ். ஏன்னா வந்து ரமண மகர்ஷி என்ன சொல்றாருன்னா இந்த பாடியே தாட் அப்படின்னு சொல்றாரு. ரமண மகர்ஷி சொல்றாரு the first thought is the body thought அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா டீப் ஸ்லீப்ல பாடியே இல்லையே.
நம்ம தூங்கும் போது பாடியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே, தூங்கும் போது நம்ம யாரா இருக்கும்? we cannot explain through words. தூங்கும் போது நீங்க இருக்கீங்களா அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டா இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கே வர்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்ல இருக்கும். பட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம எந்திரிக்கிறோம்ல, எந்திரிக்கும் போது நம்ம இருந்தா தானே எந்திரிக்க முடியும், இல்லைன்னா எப்படி எந்திரிக்க முடியும் இல்லையா? ஸோ இருக்கும். நம்ம டீப் ஸ்லீப்ல இருந்து எந்திரிக்கும் போது ஃபர்ஸ்ட் கண் லைட்டா ஓபன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தாட் நான் இந்த பாடி அப்படின்னு வருதான். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நான் இந்த பாடின்னு வரும்போது நம்ம பிரச்சனைகள்லாம் இன்னும் நம்மளை தாக்கல. எந்திரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணும்போது நான் சோ அண்ட் சோ பர்சன், நான் சோ அண்ட் சோ ப்ரொஃபஷன்ல இருக்கேன், எனக்கு சோ அண்ட் சோ வியாதி இருக்கு, எனக்கு சோ அண்ட் சோ பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது, இந்த பிரச்சனை இல்லைன்னா எனக்கு என்ன ஆகும், என் கதி என்ன, பிளா 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 பிளா. அது அவங்களோட இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஒரு மலையான தாட்ஸ், ஒரு ஹில் மாதிரி தாட்ஸ் அக்யூமுலேட் ஆகும். அது எல்லாமே நிறைய இருக்கும்போது நம்மளுக்கு மேபி ஒரு சில வாட்டி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது தூக்கம் கூட வராது. அதாவது நம்ம ஃபேக்கான ஒரு காட் ஸ்டேட்டுக்கு டீப் ஸ்லீப்ல போறோம். ஸோ இதெல்லாமே என்டர்டெயின், டே டைம்ல இதெல்லாம் என்டர்டெயின் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நைட் தூங்கும் போது சடனா ஷட் பண்ண முடியல. டே டைம்ல நம்ம அதெல்லாம் நிஷேதம் பண்ணி நம்ம அதெல்லாம் விலக்கி வச்சு அந்த ஒன்னஸ்ல இருக்கிறது பிராக்டிஸ் பண்ண தூங்குறது ரொம்ப ஈஸி ஆயிடும் நேச்சுரலாவே. சரிங்களா? ஸோ இது எல்லாமே மலம். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு கவர்ல யாரோ ஃபீக்கல் மேட்டர் எடுத்துட்டு உங்க கையில வச்சேன்னா நீங்க வச்சிருப்பீங்களா? வச்சிருக்க மாட்டீங்க. ஆப்வியஸ்லி ஸ்டிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவீங்கல்ல. அந்த மாதிரி தாட்ஸை தூக்கி போடணும். இஃப் யூ வாண்ட் பர்மனன்ட் ஹாப்பினஸ், இஃப் யூ வாண்ட் தி பிரம்மன், நீங்க ஒரு தாட்டுமே ஒரு ஃபீக்கல் மேட்டர், ஒரு யூரின் மாதிரி நினைச்சாதான் உண்டு. அது ஒரு மலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நிர்மலமா இருக்காரு தட்சிணாமூர்த்தி. இந்த மலம் எல்லாம் இல்லாம இருக்காரு. பிரசாந்தாய. ஸோ ஆப்வியஸ்லி இந்த கையில இருக்கிற பேட் ஸ்டிங்கிங் மலம் தூக்கி போட்ட அப்பாடா தூக்கி போட்டோம் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தாட்ஸை விலகி வச்சுட்டாலும் பிரசாந்தமா இருக்காரு. நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தியே நமஹ. அந்த பிரசாந்தத்தையோட தட்சிணாமூர்த்தி இருக்காரு. சித்கனாய மகேஷாய வடமூல நிவாசினே சச்சிதானந்த ரூபாய தட்சிணாமூர்த்தியே நமஹ. சித் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன்ல, உள்ள இருக்கிற அந்த ஆத்ம பொருள் தான் சித். அது சாலிட் ஃபார்ம் இல்லை, அது நான் சாலிட் என்டிட்டி. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு சுகம் அப்படின்னு சொல்லலாம். சுகத்துக்கு ரூபம் இல்லை இல்லையா? பட் ஆனா இன்கேஸ் நான் அந்த சுகத்துக்கு ஒரு ரூபம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, கனம் பண்றேன், சித்தை கனம் பண்றேன். சித் கனாய மகேஷாய. சித்தை கனம் பண்ணா அதுதான் சிவன், அதுதான் மகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தட்சிணாமூர்த்தி. வடமூல நிவாசினே. அந்த மகேஷன் அந்த சிவன் வடமோட மூலத்தில் இருக்க. திருப்பி தட்சிணாமூர்த்திக்கு தான் வராங்க. சச்சிதானந்த ரூபாய தட்சிணாமூர்த்தியே நமஹ. அவர் சத் சித் ஆனந்தம் அப்படின்ற ஒரு அந்த நிலையில இருக்கும்போது அது ரூபம் அப்படின்னு அஜ்ஞானத்துல இருந்து பேசும்போது நம்ம பேசிக்கிறோம். அது ரூபம் இல்லை. பட் ஆனா இப்போ நம்ம since we are already associated with forms, we are all talking in the language of forms. பட் ஆனா அது ஆக்சுவல் ரியாலிட்டியில ஃபார்ம் இல்லை. சரிங்களா? தட்சிணாமூர்த்தியே நமஹ. அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் பண்றோம். ஈஸ்வரோ குருராத்மேதி. உங்க क्वेश्चन ஆன்சர் இது. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तिये नमः. ஈஸ்வரஹ, அதாவது நம்ம கோவில்ல இருக்கிற ஈஸ்வரன், இல்ல உங்க புக் மேல இருக்கிற பிரிண்ட் மேல இருக்கிற ஈஸ்வரன், இல்ல நீங்க ஏதாவது எனி ஈஸ்வரன், இட் கேன் பி ஜீசஸ், இட் கேன் பி எனிவன் ஈஸ்வரஹ. குரு, whoever is your குரு. ஆத்மா, ஆத்மானா பிரேதாத்மா அந்த மாதிரிலாம் இல்லை, நம்மளோட ரியல் நேச்சர், நம்மளோட ரியல் செல்ஃப், அதாவது ரியல் அஸ் ஆத்மா. ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே. இது மூணுத்துமே பேதம் பண்ண வேண்டிய அவசரம் இல்லை. ஓகே. व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्ति நமஹ. व्योमा அப்படின்னா ஆகாசம். எப்படி ஆகாசம் அன்லிமிட்டடா இருக்கோ
அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி வந்து மூர்த்தி பேதம் இல்லாம ஒருத்தராவே இந்த மூணுத்துலயுமே இருக்காரு. குருல இருக்காரு, அதே சேம் ஃபார்ம் வந்து நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு, அதே சேம் ஃபார்ம் வந்து டெம்பிள்லயோ இல்ல உங்க குருலயோ வாட் எவர் இட் இஸ் அதுலயும் இருக்கு. இந்த ஒரு ஞானம் வந்து நம்ம பாரத தேசத்துல இருக்கிறதுனாலதான் எந்த ரிலீஜன் எந்த குரு வந்தாலும் சரி ஓகே கொண்டு வந்துக்கோ, அதுல இருக்கிறது என் சிவன் தான் அப்படின்னு நம்மளுக்கு கிளியரா தெரியுதுன்றதுனாலதான் we are able to happily accept. அண்ட் அந்த ஒரு தத்துவம் அந்த ஒரு நாலேஜ் வந்து டிட்டீரியரேட் ஆகுறதுனால தான் இந்தியாலையுமே சண்டைகள் ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து உள் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு எங்க இருக்கு இல்லையா? ஒன்லி டிஃபென்ஸ்க்காக தான் மேபி சண்டை போடணும். அதுக்காக தான் க்ஷத்ரியர்களை வச்சிருந்தாங்க. சுகமா ஆரோக்கியமா ஹாப்பியா ஒரு ஊர் இருக்கணும். அங்க ஏதாவது வெளியில இருந்து அஜ்ஞானம் வந்து ஸ்பில் ஆகும் போது அதை தடுத்து நிறுத்துறதுக்காக அவங்களும் இந்த ஞானத்தை வச்சுதான் தடுத்து நிறுத்துவாங்க. சோ இது வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன தெய்வத்தை வந்து ஸ்துதிக்கிறதுனா ஆஹா ஓஹோன்னு சொல்றது இல்ல, தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்பெஷல்னு சொல்லல. அந்த ஸ்பெஷல் ஆனது வந்து இப்போ ஆரம்பிக்க போது, ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்க போது இங்க இருந்து வந்து 100% philosophy, 100% intellectual என்ன சொல்றது ரைடு, intellectual treat for the intellectuals, it is the treat. ஓகே, இங்க இருந்து இதுதான் வந்து நம்ம டெய்லி பேசிஸ். இது வரைக்கும் பக்தி தட்சிணாமூர்த்தி. இதுக்கப்புறம் வந்து ரியல் நாலேஜோட கான்டெம்ப்ளேஷன், பிரிச்சு மேயறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த பிரிச்சு 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 இது இப்படி இது இப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் வந்து இனிமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் லைன். விஸ்வம், விஸ்வம்னா என்ன? உலகம். ஓகே, தர்ப்பண அப்படின்னா வந்து மிரர், ஒரு கண்ணாடி. திருஷ்யம், விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி. திருஷ்யம் அப்படின்னா நம்ம பாக்குறது, நகரே அப்படின்னா சிட்டி அப்படின்னு அர்த்தம். இங்க சிட்டி அப்படின் போது என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னா நம்ம பார்க்கக்கூடிய ஜனங்கள், நம்ம இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஆளுங்கள், அது யார் வேணாவா இருக்கலாம், இன்க்ளூடிங் நம்ம பாடி. இதுவும் வந்து திருஷ்யம் தான், இந்த பாடியும் திருஷ்யம் தான். யாருக்கு திருஷ்யம் அப்படின்னு கொஸ்டின் வரும் இப்போ நேச்சுரலா. இப்போ இந்த போர்டு இருக்கு, இந்த போட்டோ இருக்கு, இந்த ஐபேட் இருக்கு, இது எல்லாமே எனக்கு திருஷ்யம். இது வந்து நகரத்துல இருக்கு. யாருக்கு திருஷ்யம்னா வந்து ஒரு நார்மல் மேன் வந்து எனக்கு திருஷ்யம் அப்படின்னு சொல்லிடுவான். பட் ஆனா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்ல சொல்ல திருஷ்யம்ல வந்து இந்த பாடியும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த பாடியும் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா பாக்குறவன் யாரு? நான் தானே பாக்குறவன். ஆப்வியஸ்லி பாக்குறவன் எப்பவுமே நான் தான். பாக்குறவன் வந்து மேபி சொல்லும் போது நீ பாக்குற அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா அவன் பாக்குறது வந்து உங்களால அவன் இடத்துல இருந்து பார்க்க முடியாது. உங்களால உங்க இடத்துல இருந்து தான் பார்க்க முடியும் இல்லையா? சோ உங்களால உங்க இடத்துல இருந்து இந்த சரீரத்து மூலியமா பாக்குறது தான் திருஷ்யம். திருஷ்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பைனாக்குலர்ஸ்ல இருந்து பார்த்தா தூரமா இருக்கிறது கிட்ட தெரியும், அப்படியே திருப்பி பார்த்தா கிட்ட இருக்கிறது தூரமா தெரியும் பைனாக்குலர்ஸ்ல. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மாதிரி எப்படி பைனாக்குலர்ஸ்க்கு வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு கயிறு, 4 லென்ஸ், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கோ, இந்த உடம்புக்கு கண்ணு, மூக்கு, வாய், காது, தலை, இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு நம்ம வெளியில இருக்கிறத பாக்குறதுக்கு ஒரு பைனாக்குலர்ஸ் மாதிரி ஒரு மீடியம். அதுதான் இந்த பாடிக்கு வேல்யூ. அதுக்கு மேல வேல்யூ கொடுத்தா துக்கம். இந்த பாடிக்கு அதுக்கு மேல வேல்யூ கொடுத்தா துக்கம். பைனாக்குலர்ஸ் கீழே விழுந்துருச்சுன்னா, அதுக்கு மேல டஸ்ட் பட்டதுன்னா, இந்த பைனாக்குலர்ஸ் நான் இல்ல அப்படின்னு அந்த டஸ்டோடயே பார்ப்போமா, இல்ல அந்த டஸ்ட்டை கிளீன் பண்ணுவோமா? அந்த டஸ்ட்டை கிளீன் பண்ணுவோம். ப்ளீஸ். Which came to my thoughts while reading. Human body is equal to a movie projector. So just on button. On meaning wake. When you wake up, you are just pressing the on button. Very good example. This example was given by Ramana Maharshi, given by great sages. My Swami Ramana Charana Tirtha Swami, Nochur Swami, many times in many pravachanams uses this example. So இப்போ பைனாக்குலர்ஸ்ல வந்து அழுக்கு வந்துச்சுன்னா, இந்த அழுக்க நான் தொடச்சிக்க மாட்டேன், இந்த பைனாக்குலர்ஸ்க்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, பிராக்டிக்கலா அதை தொடச்சி திருப்பியும் பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி வந்து இந்த உடம்புக்கு ஒரு வியாதி வந்ததுன்னா ட்ரீட் பண்ணிக்கலாம். பட் ஆனா
இந்த உடம்பு நம்ம இப்போ வந்து how foolish it is to think that I am the binoculars. ஒருத்தனுக்கு வந்து பிறந்த உடனே ஒரு பைனாக்குலர்ஸை கட்டி வச்சுட்டோம், பர்மனண்டா ஃபியூஸ் பண்ணி ஏதோ டெக்னாலஜில ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டோம். இமேஜின் திஸ். ஒரு சத்யராஜ் படம் கூட இருக்கு, எனக்கு அந்த படம் பேர் ஞாபகம் வரல, நெக்ஸ்ட் செஷன் ஐ திங்க் ஐ ஷுட் நோ திஸ். அந்த படத்துல என்ன கான்செப்ட்னா, இப்போ சின்ன வயசுல டிவியில பார்த்தது, வில்லன் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த சத்யராஜை வந்து ஒரு ரூம்குள்ள, லைட்டே இல்லாத ரூம்குள்ள அடைச்சு வளர்ப்பான். நீங்க யாராவது அந்த படத்தை பாத்தீங்களா? இல்லையா? பார்க்கலையா? நான் கண்டுபிடிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம். பார்க்கலையா? அந்த சத்யராஜை வந்து அப்படி வளர்ப்பான். அவனுக்கு லாங்குவேஜ் தெரியாது, அவனுக்கு வந்து உலகம் தெரியாது, ஒரு மனுஷன் இப்படிதான் இருப்பான்னு தெரியாது. அந்த ரூம்ல கண்ணாடியும் இல்ல. he will experiment with the human body. அதான் அந்த படம். அவனுக்கு ஒரு டீனேஜ் வரும்போது என்ன ஆகணும், ஒரே ஒரு செங்கல் லூஸா இருக்கும், அதை உடச்சு ஒரு ஹோல் கிரியேட் பண்ணி அந்த ஹோல்ல இருந்து பார்த்து அரண்டுருவான். ஏன்னா உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு அரண்டுருவான் சத்யராஜ். அதுக்கப்புறம் எப்படியாவது உடச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே உலகத்துக்கு போய் அதுக்கப்புறம் வந்து வாட் ஹேப்பன்ஸ்ன்றது தான் ஸ்டோரி. ஸோ நம்ம யாரும் இதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து எல்லாரும் எப்படி இருக்காங்களோ நம்மளும் அப்படிதான் வளர்த்தாங்க. ஸோ இமேஜின் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். பிறந்து வளர்ந்த உடனே அவனுக்கு ஒரு பைனாக்குலர்ஸ் ஃபிட் பண்ணிட்டேன். அவன் பாக்குறது எல்லாமே கிட்ட பாக்குற மாதிரி தான் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் அவனை அமைச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, அதனால அவனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அவனுக்கு எங்கேயோ இருக்கிறது வந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அவன் நடைய ஸ்டைல் மாறுது. அவன் இப்படி தடவிக்கிட்டே போறான், அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால அவனுக்கு துக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சினாரியோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் ஹிம்? we have to tell him that தம்பி, இந்த பைனாக்குலர் வந்து யாரோ உனக்கு பர்மனண்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பைனாக்குலரும் உடம்புல ஒரு பாகம்னு நினைச்சிட்டு இருக்க. இந்த பைனாக்குலர் எடுத்து பாரு, உனக்கு உண்மை தெரியும். ஏய், என்ன தொடாத, இந்த பைனாக்குலர் என்ன தொடாதான்னு சொன்னாங்க. யாருனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவனா இதை நம்பி ரியலைஸ் பண்ணி அப்படியான்னு சொல்லி இதை புடுங்க பார்த்து, அது ஃபியூஸ் ஆயிருக்கிறதுனால புடுங்கும் போது வலிக்கும் போது அந்த வலியும் தாங்கிக்கிட்டு புடுங்கினதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து உண்மையான உலகம் என்னன்னு பார்ப்பான். அந்த மாதிரி கலி ஈகோ சத்தியுகத்துல வந்து இந்த மாதிரி இல்லை. நம்ம உலகம் நம்மள வந்து ஒரு பர்டிகுலர் விதத்துல பர்சீவ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த உடம்பு வந்து உண்மைன்னு நினைக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த உண்மைன்னு நம்ம நினைச்சதுனால இந்த பாடி வந்து நான் தான் இந்த பாடி, நான் தான் அரவிந்துக்கு மேல வேற ரியாலிட்டியே இல்லைன்னு நான் நினைக்கிறதுனால தான் துக்கம் வருது. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த வியூட் திங். பைனாக்குலர்ஸ்ல வந்து தூரமா இருக்கிறது பிரச்சனை இல்லை, அது எனிவே தூரமா தான் இருக்கு. அவன் பைனாக்குலர்ஸ்ல இருந்து பார்த்ததுனால தான் அவனுக்கு பிரச்சனை. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு துக்கம் இருக்குன்னா அந்த துக்கம் ப்ராப்ளம் இல்ல. வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் தேர், அந்த ஹேப்பனிங் ப்ராப்ளம் இல்ல. இந்த உடம்புனால இந்த மைண்ட்னால அந்த விஷயத்தை நீங்க பர்சீவ் பண்றது தான் ப்ராப்ளம். அங்கதான் மாத்திக்கணும். இஃப் யூ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தி ப்ராப்ளம் கம்ப்ளீட்லி, நீங்க வந்து அந்த ஆட்டிடியூடு தான் மாத்தணுமே தவிர நீங்க வந்து அந்த இருக்கிற வெளியில இருக்கிற திங்ஸை மாத்தினா பிரயோஜனம் இல்லை. அதுதான் தட்சிணாமூர்த்தி சொல்லுது, திருஷ்யம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம். நிஜம் அப்படின்றது வந்து அந்தர்கதமா இருக்கு, வெளியில இருக்கிறது வந்து தர்ப்பணம் மேல இருக்கிற திருஷ்யம் அப்படின்னு சொல்லுது. அதாவது மிரர் மேல இருக்கிற இமேஜஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ ஆம் லுக்கிங் அட் மை செல்ஃப் கால் தி நகரம். ஓகே, through this body, because of Maya I am thinking that these are others, but if that Maya goes, this is me. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, பிரச்சனை சால்வ்டு. ஸோ இது வந்து நம்ம உணர்றதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. பைனாக்குலர்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி ஒர்க் இருக்கோ அந்த மாதிரி வந்து இந்த ஸ்டேட்க்கு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த ஒர்க் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா போக போக நம்ம பேசிக்கலாம். ஸோ இப்போ வந்து தர்ப்பணம் திருஷ்யம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் கான்சியஸ்னஸ்ல ஒரு மிரர் இருக்கு. அந்த மிரர் போயிட்டு நம்ம வந்து இப்படிலாம் பண்றோம், பட்டன் சரியில்லைன்னா பண்ணிக்கிறோம், இதெல்லாம் பண்ணிக்கிறோம். பிகாஸ் we know that is us. We are convinced that is me, இல்லையா? தட் இஸ், நான் இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அனிமல் எக்ஸாம்பிள் கொடுத்தேன்ல. யாராவது இங்க யூடியூப்ல ஃபாரஸ்ட்ல பெரிய மிரர் வச்ச இது வீடியோ பார்த்திருக்கீங்களா இல்லையா? பார்த்திருக்கீங்களா? யாராவது நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் உங்களுக்கு காட்டுறேன். Do it will take some time. Hopefully யாராவது போன்ல நெட் இருக்கா? ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்க.
பேர் சொல்லுங்க, ஹாட்ஸ்பாட் பேரு. இது கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் நான் ஃபர்தரா சொல்றது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட புரியும். பண்ணிட்டீங்களா? என்ன பேர் வரும்? கேலக்ஸி AO4E1420 அதே தானா? பாஸ்வேர்டு ஏதாவது தெரியுமா? யாருக்காவது வைஃபை அவங்களோட நெட்டோட ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்ட் தெரியுமா? வைஃபை இங்க எட்ட மாட்டேங்குது எனக்கு, கீழே இருக்கிற வைஃபை. என் போன் இருந்து போட்டிருக்கலாம். ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். கேலக்ஸி A0 ஓகே. பாஸ்வேர்ட் வாங்க இதுதான் பாஸ்வேர்டா? ஓகே. JINN 1983. ஓகே, கரெக்ட் ஆயிடுச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு, எல்லாரும் பார்க்கக்கூடியது. சுவாமியும் அங்க பெங்களூர்ல பேசிட்டு இருக்காரு. இப்பதான் எனக்கு மெயில் வந்தது. என்னங்க? நேற்றுக்கும் இன்னைக்கும் இருக்கு பெங்களூர்ல. பாருங்க, கேமராக்கும் தெரியட்டும். பாத்தீங்களா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட்ல, டென்ஸ் ஃபாரஸ்ட்ல வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய மிரரை வந்து வச்சுட்டாங்க. தெரியுதா என்ன நடக்குதுன்னு? ஷாக் ஆயிடுச்சு அந்த லெப்பர்ட். ஆமா, இன்னொரு லெப்பர்ட் நினைச்சிட்டு இருக்கு. பாருங்க, நம்மளும் இப்ப டார்ச்சர் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பட் உங்களுக்கு அப்படி தோணல? யூஆர் என்ஜாயிங் யுவர் லைஃப்ல. கரெக்ட் தானே? அதே டார்ச்ல தான் இருக்கும். இந்த வீடியோ, இன்னொரு வீடியோ இருக்கு, அதுல வந்து பாருங்க ஜென்ரலா அந்த கேட் எல்லாம் எப்படி இந்த மாதிரி எப்போ பண்ணும் பாத்தீங்களா? பாருங்க எப்படி இங்க பாருங்க. இன்னும் ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். அதுல வந்து ஆசிஃப் ஒரு எனிமி கூட டீல் பண்ற மாதிரி அனிமல்ஸ் எல்லாம். சிம்பாஞ்சி எல்லாம் வந்து ஜென்ரலா இங்க பாருங்க எப்படி கான்சியஸா போகுது பாருங்க, திங்கிங் தட் somebody else is there. தெரியுதா உங்களுக்கு? இப்போ is it possible for you to make that cat understand that that is a mirror? முடியுமா? ஒன்லி மனிதனுக்கு தான் இப்போ நான் சொல்ற விஷயம் புரியுது. ஈவன் தோ யூ ஃபீல் தட் த அதர் பர்சன் இஸ் எ டிஃப்ரெண்ட் பர்சன், நான் சொல்றது வந்து புரியுது, அட்லீஸ்ட் இன்டெலெக்சுவலி புரியுது. அந்த இன்டெலெக்டை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில.
அனிமலுக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அந்த மிரர் கொரில்லாம் வந்து ஐ திங்க் அவங்க ராஜ்யத்துக்குள்ள வேற ஒருத்தவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களுக்கு எத்த காட்டுறதுக்கு இப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு வீடியோலாம் இருக்கு, நீங்க அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் இருக்கு ஒரு அனிமல் எப்படி ரெஸ்பாண்ட் ஆச்சுன்னு. திங்கிங் தட் இஸ் சம் அதர் கொரியர் ஃப்ரம் சம் அதர் ட்ரைப் இப்படிலாம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஊ அப்படின்னு பண்ணோம், என்னமோ வந்து அதை விரட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஆல் தோஸ் எஃபர்ட்ஸ் டு சேஸ் அவே தி அனிமல் இன் தி மிரர் இஸ் வேஸ்ட், இட் இஸ் இன் வெயின். ஏன்னா வந்து இட் இஸ் ஆஃப்டர் ஆல் a reflection of itself. எக்ஸாக்ட்லி தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் தான் நடந்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனா நம்ம வந்து கொஞ்சம் இன்டெலெக்ட் இருக்கிறதுனால மிரர்ல நம்மன்ற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆனா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வர்சஸ் அனிமல்ஸ் மாதிரி, ஹியூமன் பீயிங்ஸ் வர்சஸ் சேஜஸ் இப்படி இருக்கும். அதனால தான் பிகம் எ சேஜ். அனிமல் கிட்ட பிகம் அ ஹியூமன், ஹியூமன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பிகம் எ சேஜ் அப்படின்னு வந்து அதுக்கு தான் சொல்றது. ஓகே, இப்போ இதுக்கு எண்டே இல்லையானா எண்டு இருக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து அத்வைதத்துல இருக்காங்க. நம்மளுக்கு வந்து துக்கம் துவைத்தத்தினால தானே வருது. இங்க இருக்கிறது ஒரு அனிமல் தான், பட் ஆனா அதுக்கு ரெண்டு தெரியுது, அத்வைத்தம், அது துக்கம் இருக்கு. அதுக்கு மிரர் இல்லாத வரைக்கும் அது வந்து ஹாப்பியா அத்வைத்தத்துல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த அனிமலுக்கு வந்து இன்கேஸ் இஃப் த அனிமல் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், இஃப் இமேஜின் தட் இஃப் அனிமல் இஸ் ஹேவிங் த இன்டெலெக்ட், ஓகே, அண்ட் வந்து அந்த அனிமலுக்கு வந்து அதுதான் மிரர்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா இட் வில் கம் அவுட் ஆஃப் தி துக்கம். அதுக்கு அத்வைத்தம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மிரர் அங்கதான் இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் அங்கதான் இருக்கும், எல்லாமே அப்படிதான் இருக்கும், எதுவுமே மாத்தல. நம்ம அதுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கோம் தட் இட் இஸ் ஒன்லி யுவர் ரிஃப்ளெக்ஷன். ஓவர், ப்ராப்ளம் சால்வ் ஃபார் தி அனிமல். இனிமே அப்படி இப்படி போகாது, மிரர் முன்னாடி கேஷுவலா தான் வாக் பண்ணும், என்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு. அந்த மாதிரி எப்படி வந்து ஒரு மிரர்ல நம்ம பாத்துக்கிறோமோ அதே மாதிரி என்னைக்கு வந்து ஒரு தேர்ட் பர்சனை கூட உங்களால பார்க்க முடியுதோ உள்ளுக்குள்ள இருந்து, அன்னைக்குதான் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் துக்கம். அது ஓவர் நைட்ஸ் ஜேர்னி இல்ல, அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய சாஸ்திரங்கள் படிக்க வேண்டியது இருக்கு, அது உள் வாங்க வேண்டியது இருக்கு. எதெல்லாம் உங்களை டெம்ப் பண்ணிட்டு இருக்கோ அதெல்லாம் அன்பிளக் பண்ண வேண்டியது இருக்கு. எது வந்து உங்களை உள்ள டிரைவ் பண்ணிட்டு இருக்கோ அதை என்கரேஜ் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் வந்து அந்த உள்ள போய் அந்த நிலையில உட்கார்றதுக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட கான்சியஸ்னஸ் வந்து ஹியூமன் கான்சியஸ்னஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரிஷி, மகர்ஷி, சேஜ் கான்சியஸ்னஸ் பக்கம் போகும். and you will eventually become a sage. That is what all sages are requesting us, but we are not doing. ஈகோல இருந்து எதுக்கு அந்த ஃபியர் வருதுன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற பொருள் வந்து நம்ம இல்ல அப்படின்னு சப்கான்ஷியஸா பிலீவ் பண்றீங்க. நீங்க எதுக்கு என்னால இந்த அளவுக்கு கான்பிடண்டா சொல்ல முடியுதுன்னா, அந்த ஃபியர் நானும் பட்டிருக்கேன். நானும் வந்து ஸ்கூல் லைஃப் அப்படின்னு இருக்கும். நான்லாம் வந்து ரமண மகர்ஷியை டவுட் பண்ணியிருக்கேன், எங்க குருவை டவுட் பண்ணியிருக்கேன், இந்த உலகம்னு உண்மையை நினைச்சு டீல் பண்ணியிருக்கேன், ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிஸ்க் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு சில கஷ்டங்கள்லாம் வரும்போது ஐயோ இல்ல, எதுக்கு அந்த பயம் வருதுன்னா, நீங்க ரொம்ப நீங்க வந்து இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, you have not still experienced a small trace of your inner self ன்னு அர்த்தம். நீங்க இன்னும் இந்த பாடி பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த ஃபியர் இருக்கு. அந்த ஃபியர் வந்து ஃபேக் ஃபியர். நீங்க வந்து அதுக்குதான் இந்த மாதிரி ஃபியர் இருக்கிறதுனாலதான் வந்து ஸ்லீப் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்களே. அதுக்கப்புறம் கூட புரியலன்னா என்ன பண்றது? ஸ்லீப்ல யூ ஆர் லூசிங் யுவர் செல்ஃப், ரைட் ஆர் ராங்? ரைட். தூங்குறதுக்கு பயப்படுறீங்களா? இல்ல. ஏன்? நெக்ஸ்ட் டே முழிக்கிறோன்ற தைரியம். எவ்வளவு பேர் சிரிப்பத்தில் இறக்குறாங்கன்னு தெரியுமா? என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து 3 years பேக் நைட்டு தூங்கினாரு, மார்னிங் எந்திரிக்கல, அவ்வளவுதான். There are high chances that death can happen in sleep and you don't even know that you are dead. அப்படி ஒரு ரிஸ்கியான ஏரியாக்குள்ள நம்ம டெய்லி நைட் போயிட்டு இருக்கோம். அது போகணும்னு விரும்புறோம் வேற. ஏன்? Tell me. நீங்க சொல்லுங்க. அதுல சுகம் இருக்கு. எதுக்கு சுகம் இருக்குன்னா, அது நம்ம ரியல் நேச்சர். வேக்கிங் ஸ்டேட் இஸ் நாட் அவர் ரியல் நேச்சர். வேலை பண்றது, காசு சம்பாதிக்கிறது, ஏசில உட்கார்றது, அந்த சுகம் இஸ் நாட் கிளியர் நம்ம ரியல் நேச்சர். நம்ம ஏசில இல்லாத மனுஷர்கள் கூட பார்க்கலாம், பட் தூங்காத மனுஷர்கள் யாராவது காட்டுங்க பார்க்கலாம். சோ நீங்க என்னன்னா,
ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து கான்டம்ப்ளேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த வீடியோ இந்த வீடியோ அப்படின்னு உள்ள போகாம எப்ப பார்த்தாலும் இதை பத்தி நினைக்கணும். இஃப் யூ வாண்ட் டு அட்டைன் திஸ் ஸ்டேட், இஃப் யூ வாண்ட் டு பி அ விமுக்தா, பர்மனன்ட்லி துக்கம்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்டை வந்து கான்டம்ப்ளேட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்டம்ப்ளேஷன். உங்களுக்குள்ளேயே கான்டம்ப்ளேஷன் ரொம்ப பயம் வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. இதெல்லாம் ஞாபகம் வரணும். இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இது நொச்சுரனா எவ்வளோ வாட்டி சொல்றேன், புதுசா சொன்னா என்ன, எல்லா வீடியோஸ்லயும் ஏதாவது டைம்ல சொல்ற ஒரு விஷயம் தான் இதெல்லாம் இல்லையா. இது வந்து கான்டம்ப்ளேட் பண்ண ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா சிங்க் ஆகும். இது பண்ணணும். அதுதான் நான் எவ்ரி டைம் செஷன் முடியும் போது பிராக்டிஸ் சொல்லி அனுப்பேன். எவ்ரி டைம் நீங்க நெக்ஸ்ட் செஷனுக்கு வந்து ஸ்டில் அந்த ஃபியர் இருக்கு, நெக்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா ருசி பார்ப்பீங்க. உள்ளுக்குள்ள வந்து அதை ருசி பார்த்துட்டீங்கன்னா விட்டுருவீங்க. இதை சீ த்ரூ அப்படின்னு தோணும். இது எல்லாமே உண்மையிலேயே பாருங்க, பண்ணி பாருங்க. ஸோ வந்து என்னன்னா இங்க தட்சிணாமூர்த்தி என்ன சொல்றாரு, தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, விஸ்வம், இந்த விஸ்வமே இப்போ வந்து நம்ம முன்னாடி பாக்குறது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஸ்பேஸ்ல போய் உலகத்தை பார்த்தாலும் அது உங்க மிரர் தான். நீங்க அந்த கேலக்சில இருந்து வெளில போய் நம்ம கேலக்சியை பார்த்தாலும் அது நம்ம மிரர் தான். நீங்க அதுக்கும் மேல ஏதாவது இருந்து அங்க போய் பார்த்தாலும் அது மிரர் தான். நீங்க வந்து மைக்ரோஸ்கோப்ல குட்டியா பாக்டீரியாவை பார்த்தாலும் அது நம்ம மிரர் தான். நீங்க வந்து மைக்ரோஸ்கோப் பார்க்காம எதையாவது ஒரு இமேஜை கிட்ட இருந்து இப்படி பாக்குறீங்கன்னா இந்த இமேஜ் ஒரு விதத்துக்கு தெரியும்ல, அதுவும் நம்ம மிரர் தான். அதுவும் நம்ம தான், இதுவும் நம்ம தான். எந்த வியூல பார்த்தாலும் நம்ம தான். அதனாலதான் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்ம கிட்ட தான் இருக்கு, இங்க இல்லை. நம்ம ஆட்டிடியூட்ல தான் இருக்கு. இங்கதான் வந்து நம்ம ஸ்னேக் அண்ட் ரோப் எக்ஸாம்பிள், டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் given by all gurus. ஸ்னேக் அண்ட் ரோப் எக்ஸாம்பிள் என்னன்னா, நியூ கமர்ஸ்க்கு ஒரு ரூம்ல ஒரு ஸ்னேக் இருக்கு. அந்த ஸ்னேக்கை பார்த்து நம்ம பயந்துட்டோம். அந்த ஸ்னேக்கை விரட்டத்துக்காக குச்சிக்காக தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்னேக்கை நம்மளால சாவடிக்க முடியலன்னா எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு எலிவேஷனுக்காக தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக பதறி பால்பிட்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, மயக்கம் வர மாதிரி இருக்கு, ஸ்வெட் வர ஆரம்பிச்சிருச்சு, இதெல்லாம் இருக்கு. டக்குன்னு ஒரு சுவிட்ச் கிடைக்குது, லைட் போட்டு பார்த்த உடனே அது ஸ்னேக் இல்ல, ரோப்பு. அப்போ வந்து ஸ்வெட்டு நின்றுடும், குச்சியை தூக்கி போட்டுருவோம், ஒரு எலிவேஷனுக்காக தேடுறது நிறுத்திடுவோம். இப்போ என்ன மாறி இருக்கு, அந்த ரோப் அப்படியே தான் இருக்கு. அந்த ரோப் ஷேப்பு மாறல, எதுவும் மாறல. நம்மளோட பெர்செப்ஷன் மட்டும்தான் அங்க மாறி இருக்கு. அந்த பெர்செப்ஷன் மாறுறதுக்காக லைட் ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு. அந்த லைட் ஹெல்ப் தான் குரு கொடுப்பாரு. அந்த ஹெல்ப் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்க அந்த பக்கம் பார்க்காம, அந்த லைட் பக்கம் பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டே ஸ்னேக்னு கத்திட்டு இருந்தா ஒண்ணுமே யாருனாலும் ஒண்ணு குரு வந்து கண்ணெல்லாம் திறக்க முடியாது. நீங்க தான் திறக்கணும். யாராவது நம்ம கண்ணை திறக்க முடியுமா? நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மூடணும்னு, இப்படி இறுக்கி வச்சிருக்கேன்னா யாருனாலும் திறக்க முடியும் கண்ணு? நம்ம தான் திறக்கணும். நம்ம தான். இட் இஸ் ஒன்லி இன் அவர் ஹேண்ட்ஸ். டோன்ட் எக்ஸ்பெக்ட் கிரேஸ் ஃப்ரம் எனிபடி அவுட் சைடு. ஃபியூட்டைல் அது. எந்த குரு கிட்ட போய் எந்த உபதேசம் வாங்கினாலும் நீங்க உங்க உள்ளுக்குள்ள இதுல இருந்து நான் வெளியில வரணும், இந்த இதுக்கு நான் தான் காரணம், எங்க துக்கத்துக்கு நான் தான் காரணம். வெளியில இருந்து ஒருத்தன் வந்து நம்ம வீட்டுக்கு மேல பாம்பு தூக்கி போட்டாலும் நம்ம தான் காரணம்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான். அதுக்குன்னு சொல்லி புத்திஸ்ட் ஆயிடக்கூடாது. ரொம்ப ஒரு ஃபைன் லைன் தான் இருக்கு புத்திசம்க்கும் நம்மளுக்கும் வேதாந்தத்துக்கும். புத்திசம்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கண்ணத்துல இருக்க இன்னொரு கண்ணத்துக்கு காட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பிகாஸ் அவங்களும் இதான் பிலீவ் பண்றாங்க. we are the reason, there is only one அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. பட் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம சாஸ்திரம் வந்து கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணதும் நம்ம சாஸ்திரம் தான். இது இந்த வித்தியை தான் உபதேசம் பண்ணாங்க, பட் சண்டை போட சொல்லியிருக்காங்க. ராமருக்கும் இந்த வித்தியை தான் உபதேசம் பண்ணியிருக்காங்க, பட் சண்டை போட சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, எனிவே நம்ம தானே. இப்போ புத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடம்புல அரிக்குதுன்னா நம்ம உடம்பு தானே, அரிக்காத அப்படின்னு சொல்லுது. டோன்ட் ஸ்கிராச் அப்படின்னு சொல்லுது. நம்ம வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அரிப்பு இருக்கா, ஸ்கிராச் பண்ணிக்கோ, கையும் நம்ம தான், அந்த அரிப்பும் நம்ம தான். ஸோ ஸ்கிராச் பண்றதுல தப்பு என்ன இல்லையா? ஸோ யாராவது நம்ம பாம்பு தூக்கி போட்டாங்கன்னா, ஓகே நான் தான் காரணம், பாம்பு தூக்கி போட்டாலும் நானா தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்புன்னு சொல்லுது. அவங்க போயிட்டு ஏன் பண்ண, கோர்ட்ல கேஸ் போடுறதா இருக்கலாம், இல்ல அவங்க கூட சண்டை போடுறதா இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆனா பண்ணும்போது when the action is going on, be aware that he is also me. அப்படி பண்ணிக்கிட்டே பண்ணா இங்கதான் வந்து ஆஸ் அ டாக்டர் நான் ரோல் பிளே பண்றேன். எதுக்கு இந்த செஷன் ஆரம்பிச்சது டு ஸ்டார்ட் வித் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்னால டயபெட்டிஸ் வருது, ஸ்ட்ரெஸ்னால இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வருது,
ஸ்ட்ரெஸ்ஸுனால ஹைப்பர் டென்ஷன் வருது, ஸ்ட்ரெஸ்ஸுனால இன்சோம்னியா வருது, ஸ்ட்ரெஸ்ஸுனால ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது, ஸ்ட்ரெஸ்ஸுனால ஹேர் ஃபால் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸுனால என்னென்னமோ இது ஸ்ட்ரெஸ்ஸுனால அப்படின்னு சொல்லி எந்த வியாதிக்கு சொன்னாலும் அது எப்படி அப்படின்றதுக்கு ரிசர்ச் பேப்பர் இருக்கு. நேம் எனி கண்டிஷன் and for that condition there is a research paper stating how stress is causing that condition. எல்லா வியாதிகளுக்கும் ஸ்ட்ரெஸ் காரணமா இருந்திருக்கு. ஸோ எதுக்காக அப்படி இருக்குன்னா, when we are dealing with the stress we are thinking that we are so and so and that is different and we are dealing with it. அப்போ வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை தாக்குது. when we have the same dealing with the பொருள் outside, having the vidya that I am only one and whatever is outside is only a projection of me அப்படின்னு சொல்லி அப்படி நீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க டீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற பெர்ஸ்பெக்டிவ்ல டீல் பண்ணுவீங்க. வேற பெர்ஸ்பெக்டிவ்ல டீல் பண்ணுவீங்க. ஒரு ஸ்டேஜ் டிராமா மாதிரி ஆயிடும். இது வந்து இதுவும் ரொம்ப ஸ்னேக் அண்ட் ரோப் எக்ஸாம்பிள் மாதிரி ஸ்டேஜ் டிராமா எக்ஸாம்பிள் கூட கொடுப்பாங்க. ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து ராவணர் வேஷம் போடுறோம், 10 தலை வச்சு அட்டா வச்சுட்டாங்க, நம்மளுக்கு கம்பீரமா நிக்கணும். நம்ம சீதை கேரக்டர் வருது, நான் வந்து அஹிம்சாவாதி அப்படின்னு சொல்லி சீதை காலை நமஸ்காரம் பண்ணி சீதை கிட்ட பிளெஸிங் சாங் உபதேசம் வாங்கணுமா அந்த ஸ்டேஜ்ல? இல்ல சீதையை வந்து ஹா 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 அப்படின்னு சொல்லி சீதையை தரத்தரன்னு இழுத்துட்டு போகணுமா? சொல்லுங்க. ரோல் பிளே பண்ணணும்னு வந்தாச்சு, இட்ஸ் ஸ்போர்ட், அங்க இழுத்துட்டு தான் போகணும். ஸோ இழுத்துட்டு போகணும், அவ்வளவுதான். பட் ஆனா அதுக்குன்னு சொல்லி இழுத்துட்டு போய் உண்மையிலேயே சீதையை வந்து அந்த பேக் ஸ்டேஜ்ல வந்து ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட புண்படுத்தக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் சீதையோட வந்து நம்ம வந்து நார்மல் வாட் எவர் இஸ் த ரியல் நேம் ஆஃப் சீதா அந்த பொண்ணு கூட டீல் பண்ற மாதிரி தான் டீல் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி இந்த டாக்டர், இந்த உலகத்துல நான் இப்போ டாக்டர், நான் வந்து எனக்கு பேஷண்ட்ஸை பார்க்கணும். இந்த உலகத்துல வந்து எனக்கு இந்த வீடு இருக்கு, இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும். இந்த உலகத்துல வந்து எனக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கு, அந்த கம்யூனிட்டியில பிரச்சனை வரும். நாடு இருக்கு, நாட்டுல பிரச்சனை வரும். எல்லாமே நிறைய இருக்கும் சுத்தி. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் டீல் பண்ணும்போது இதெல்லாம் ஆத்மஸ்வரூபம் தான், இதெல்லாம் என்னோட ப்ரொஜெக்ஷன் தான். நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு யூ கேன் ஆக்சுவலி ஆக்ட் ஆஸ் இஃப் தே ஆர் தி ப்ராப்ளம். நீ இப்படி பண்ணிட்ட, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த விரல் யூஸ் பண்ணிலாம் பேசலாம். பட் deep inside you know that is not real, that is only falsity. ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, நாங்க வந்து ஊட்டிக்கு போனோம். ஊட்டிக்கு போய் நாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போகும்போது என்னோட பேக், எப்பவுமே என்கிட்ட ஒரு பேக் இருக்கும். சௌமியா என்ன பண்ணாங்கன்னா, அந்த பேக்ல வந்து அவங்களோட கோல்டு ரிங்ஸ் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அந்த பேக்கை பை மிஸ்டேக் ஒரு இடத்துல விட்டுட்டு நான் போயிட்டேன். கொஞ்ச நேரத்துல பேக் மிஸ்ஸிங், கோல்டு மிஸ்ஸிங். இப்போ வந்து ஐ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று, அந்த கோல்டு போயிடுச்சுன்ற வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லாட்டி என்ன இருக்கு, அது ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு பொருள் தான் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக விட்டுட்டு ஐ கேன் ப்ரொசீட் இன் மை வே. பரவாயில்ல, போனா போட்டோம், காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், எவ்வளோ பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க அப்படின்ற ஆட்டிடியூட்ல கூட இருந்திருக்கலாம். இது 2 பேருக்கும் தெரிஞ்ச ஆட்டிடியூட் தான். ஒன்று, வருத்தப்படுறது எல்லாருக்கும் தெரியும். இல்லாட்டி அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு ஆஹா வாட் இஸ் தேர், எவ்ரி திங் இஸ் சேம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். பட் ஆனால் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, he is teaching us one attitude where you can do the necessary without getting stressed. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த கோல்டுக்காக தேட ஆரம்பித்தேன். பட் ஆனால் இப்போ பதட்டமோடு இல்லாமல் ரிலாக்ஸ்டாக தேட ஆரம்பித்தேன். நான் எங்கெல்லாம் போனேன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அங்கெல்லாம் போகணும், என் ஃப்ரெண்ட்ஸு சுற்றி ஹெல்ப் வந்தது, அவங்களாம் கூட எனக்காக தேட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தன் வந்து சொன்னால், உள்ளே ட்ராக் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லையான்னு கேட்டான் பேக்குள்ளே. அது வரைக்கும் எனக்கு தோணலை. அதுக்கப்புறம் சடனாக தோணிக்கு எனக்கு ஏர்பாட்ஸ் இருந்துருக்கு உள்ளுக்குள்ளே. ஃபைன் மை டிவைஸில் போயிட்டு ஏர்பாட்ஸ் போட்டு தெரிஞ்சு போச்சு எங்கே இருக்குன்னு. ஸோ அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே போனதுக்கப்புறம் போலீஸ் கூட மீன் வயல் இன்வால்வ் ஆகிட்டாங்க. ட்ராக் பண்ணி தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுது. பட் ஆனால் எக்ஸாக்ட் பாயிண்ட் தெரிய மாட்டேங்குது, நிறைய தேட வேண்டியிருக்கு, போலீஸ் ஹெல்ப் வேணும். ஸோ போலீஸ்லாம் உட்காந்துருக்காங்க. நாங்கள் போயிட்டு நான் ஒரு யோகின்னு சொல்லி போலீஸ்கிட்ட இப்படி உட்காந்து, அவங்க வரும்போது வரட்டும், நான் இங்கேயே உட்காந்துருக்கேன்னா வேலை நடக்காதுல்ல. போலீஸ்கிட்ட சார் உள்ள கோல்டு இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின கோல்டு, அது ரொம்ப அது போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்லணும். அது வந்து இந்த உடம்போட தர்மம். அது சொன்னால் போலீஸ் வந்து அப்படி அவங்களுக்கு தெரியும்ல கஷ்டம் தான் என்னன்னு. அப்படியே அப்போ ஓகே நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு, கோல்டுலாம் தொலைஞ்சிருக்கு, உள்ள பேக்கில் இருக்கு, வா போகலான்னு சொல்லிட்டு 4-5 பேர் வந்தாங்க. என் மொபைலை ட்ராக் பண்ணிக்கிட்டே போய் கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு அது. அப்போது பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொன்னேன், அவனுக்கும் இதெல்லாம் தெரியும், இது he is into all the spirituality and all.
போலீஸ் கிட்ட பம்பும் போது, போலீஸ் கிட்ட வந்து நான் எப்படி இப்படின்னு சொல்லும் போது, ஐ நோ இன் ரியாலிட்டி தட் திஸ் இஸ் நத்திங், கோல்டு இஸ் நத்திங். அது கிடைக்க வேண்டிய அவசரம் இல்லை. கோல்டு மட்டும் இல்லை, பர்ஸ் இருக்கு, ஐடிஸ் இருக்கு, கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஃபார் எவ்ரி திங். என்ன இழந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து இழக்க முடியாத ஒரு பொருள் இருக்கு. அது ஒரு தைரியம் கொடுக்கும். உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பிளைண்டான ஒரு தைரியம் கொடுக்கும். அது இருக்கிறதுனால இதெல்லாம் போனாலும் பரவாயில்லன்னு ஆட்டிடியூட் இருந்தாலும், அது போனா என்ன வருத்தப்படணுமோ அந்த வருத்தம் நம்ம ஆக்ட் பண்ணணும். அங்க அந்த அப்படி ஆக்ட் பண்றதுல உண்மையிலேயே ஆக்ட் பண்ணும். யூ ஹேவ் டு பி ட்ரூ டு பி யுவர் செல்ஃப். இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது அட்டர்லி ஆனஸ்டான ஒரு ஏரியா. நீங்க வந்து ஷோ ஆஃப் பண்றதுக்காகவோ இல்லை இன்னொருத்தங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கறதுக்காகவோ ஏதாவது பண்ணீங்கன்னா பெரிய அடி கிடைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில. இட் இஸ் ஒன்லி ஃபார் யுவர் செல்ஃப், ஃபார் யுவர் ஹாப்பினஸ், ஃபார் யுவர் லைஃப். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வரணும்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கிடைச்சிருச்சு. இப்போ கிடைக்கிறனாலும் பரவாயில்லன்னு நினைச்சதுனால கிடைச்சாலும் பரவாயில்லன்ற ஒரு ஆட்டிடியூட். கிடைக்கலன்னா நான் துக்கத்துல இருப்பேன் அப்படின்னும் போது உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அந்த முழுசான ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ இது வந்து திஸ் வில் கம் எவ்ரிவேர். ஓகே, ஸோ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம்ல ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுலயே இவ்வளோ டிஸ்கஷன்ஸ்னா ஜஸ்ட் இமேஜின் 8 ஸ்லோகம், ஈச் ஸ்லோகம் கன்சிஸ்டிங் ஆஃப் 4 lines ஈச். எவ்வளோ ட்ரெஷர் வெளியில வரும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுதான் நம்மளோட சனாதன தர்மத்தோட பவர். சரிங்களா? ஸோ 1.5 hours ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு. ஏதாவது சின்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா, சின்ன டிஸ்கஷன் இருந்ததுன்னா பேசிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. இனிமே வந்து இது ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம எந்த செஷன் நடந்தாலும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணி அதை வந்து ஃபர்தரா இது புரிய லைஃப் ஷுட் ஆல்சோ சேஞ்ச். அதாவது ஒரு ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப் ஷுட் ஆல்சோ சேஞ்ச். அந்த சேஞ்ச் என்னன்னா, நீங்க உள்ள போக போக அங்க இருந்து பார்க்கும்போது லைஃப் வேற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் உள்ள போய் அங்க இருந்து பார்க்கும்போது இதே லைஃப் வேற மாதிரி இருக்கும். இன்னும் உள்ள போய் அங்க இருந்து பார்க்கும்போது வேற லைஃப் மாதிரி இருக்கும். உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளா இருப்போம், லைஃபே இருக்காது. அது வந்து பயப்படக்கூடிய ஏரியா இல்லை, ரொம்ப டிசைர்டு ஏரியா. அதனால பயப்படாதீங்க. ஸ்டார்ட் கோயிங் இன், ஸ்டார்ட் கான்டெம்ப்ளேட்டிங், ட்ரை டு பி தேர் இன்சைட் அண்ட் அதுல வந்து நிலைக்க பாருங்க. இதுக்கு வந்து ஜபம் ஹெல்ப் பண்ணும், கான்ஸ்டன்ட் ஜபம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஜபம் இஸ் ஆல்சோ ஹைலி லாஜிக்கல். இப்போ வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு நம்மளுக்குன்னு வச்சுக்கோங்க. யாரோ வந்து என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, யூ ஆர் தி வேர்ஸ்ட் டாக்டர் எவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? அவங்க ஒரு வாட்டி தான் சொல்லியிருப்பாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம உட்காந்து வேர்ஸ்ட் டாக்டர் எவர் நம்ம இது வந்து 1000 வாட்டி சொல்லுவோம். என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படிச்சு எனக்கு இவ்வளோ கேர் இருக்கு பேஷண்ட்ஸ் மேலே, இருந்தாலும் என்ன வேர்ஸ்ட் டாக்டர் சொல்லிட்டாங்க. எப்படி வேர்ஸ்ட் டாக்டர்னு சொல்லுவாங்க? நான் வேர்ஸ்ட் டாக்டரா? எல்லார்கிட்டையும் போயிட்டு சரி நான் வேர்ஸ்ட் டாக்டர்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து நம்மளோட ஆட்டிடியூட். ஓகே, இப்போ வந்து ஜபம் பண்றவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னா, வேர்ஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, there is no space and time for repeating unnecessary thoughts. இல்ல ராம 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 அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைண்ட் இஸ் வெரி சூக்ஷ்மம். மைண்ட் வந்து ஜபம்குள்ளேயும் பூந்துக்கும். ஜபம் பண்ணும்போது பேரலா அந்த தாட்ஸ் எல்லாம் கூட வரும். அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணி அந்த தாட்ஸ்க்கு இன்னொரு ஜபம், அந்த தாட்ஸ்க்கு இன்னொரு ஜபம், இந்த மாதிரி ஃபைட் பண்ணணும். ஜபம் இஸ் a tool to fight the thoughts. So அது தெரியுமே, அது ஒரு வாட்டி அது உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல தெரியும். யூ நோ தட் திருஷ்யம் தர்ப்பண திருஷ்யமான நகரின்றது பேக்ரவுண்ட்ல தெரியும். அதை நீங்க ஸ்துதிக்க வேண்டாம், அது ஸ்துதிச்சு பிரயோஜனம் இல்லை. அது உங்களுக்கு தெரியும். லைக் ஹவு யூ ஆர் சோ அண்ட் யூ ஆர் ஆக்டிங் ஆன் தி ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி அது தெரியும் உங்களுக்கு. பட் ஆனா இன் ரியாலிட்டி அட் தட் மூமெண்ட் தாட்ஸ் ஆர் தி ரியல் ப்ராப்ளம் இல்ல. ஓகே, ரியாக்ஷன் அந்த தாட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும்ல நம்மள. அந்த அடிக்கிற தாட்ஸ் எப்படி பண்றது, அந்த மொமெண்ட்ல என்ன பண்றது அப்படின்னும் போது ஜபம் ரோல் பிளே பண்ணுவீங்க. ஸோ நீங்க எந்த வேலை பண்றீங்கனாலும் கான்ஸ்டன்டா உள்ள ஜபம் ஓடிக்கிட்டே இருந்தா அந்த பிராக்டிஸ் ஆக வாட் எவர் இஸ் டிஸ்டர்பிங் யூ, அந்த தாட்ஸ் உள்ள வராமலே ஜபம் ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அந்த ஜபம் பண்ண ஜபம் வந்து இப்போ வாட் எவர் எத் பாவம் தத் பவத்தின்னு சொல்றாங்க. நம்ம உள்ளுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதுதான் ரியாலிட்டியா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம நினைப்பு தான் ரியாலிட்டியா மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அங்க பாருங்க,
திருஷ்யம் தர்ப்பணமான நகரி எப்படி ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் ஃபியூச்சர்ல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நம்ம உள்ளுக்குள்ள ஒரு சில தாட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், அது உலகமா மாறிக்கிட்டு இருக்கு. அந்த தாட்ஸ் போடுறது தான் ப்ராப்ளம். நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ல, அங்க ரெடி பண்றது தான் ப்ராப்ளம். ஓகே, இன்ஸ்டன்ட் நீங்க ஜபம் கிரியேட் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள உங்க தாட்டே ஜபமா மாறிடுச்சுன்னா அந்த ரியாலிட்டி வந்து இப்படி இல்லாம வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிராக்டிஸ், கான்ஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணும். உங்க குரு கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு உபதேசம் எடுத்துக்கோங்க, இல்ல உங்களுக்கு தோணுன ஜபம் டு ஸ்டார்ட் வித் பண்ணுங்க. சின்சியரா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இனிஷியலா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும், பட் போக போக உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாட் எவர் இட் இஸ், நம்மளுக்கு இந்த துக்கத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சங்கல்பம் இல்லைன்னா இவ்வளவு நான் சொன்னதெல்லாம் வேஸ்ட். அந்த தாகம் உள்ள இருக்கணும். அந்த ஒரு நான் வெளியில வரணும். ஐ ஹாவ் டு பி a hero of my life. I have to show that I am not a loser. Initially to others அப்படின்னு இருக்கலாம், பட் ஆனால் eventually you should know that that is not there. In fact இது ஒரு ரொம்ப வியர்டான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா வந்து ஜென்ரலா துக்கத்துல இருக்கும்போது தான் நம்மளுக்கு அத்வைத்தம் தேவை. அத்வைத்தம் என்ன சொல்லுதுன்னா வெளியில ஒண்ணுமே இல்லை, வெளியில இருந்தா துக்கம் வரும், அதுதான் ப்ராப்ளம். அத்வைத்தம் வந்து வெளியில இல்லைன்னு சொல்லுது. இது எப்படி நம்ம வந்து கான்டெம்ப்ளேட் பண்றதுன்னா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இருக்கிற இடத்துல வெளியில உண்மையா தெரியுதா? ஃபர்ஸ்ட் பிலீவ் அவர் கிரேட் சேஜஸ் தட் வாட் தேர் டெல்லிங் இஸ் ட்ரூ. தியரிட்டிக்கலி பிலீவ். அதான் தெரியலையே, நானாலும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பிலீவ் பண்ணி அங்க இருந்து ஆரம்பிச்சு அவங்க சொன்னதை கான்டெம்ப்ளேட் பண்ணி டு வின் இன் லைஃப். கான்டெம்ப்ளேட் பண்ணி பண்ண ஒரு ஓப்பனிங்கா உள்ளுக்குள்ள இருந்து ஸ்புரிக்கும். உங்களுக்கே ஸ்புரிக்க உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அவங்க சொன்னது உண்மை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து he will take over. இன்சைட் என்ன சொல்லுவாங்கன்னா, ரமண மகர்ஷி என்ன சொல்லுவாங்கன்னா, the inside guru will pull, the same inside guru will manifest outside and push the ego inside. வெளில இருந்து புஷ், உள்ள இருந்து புல்லு, ரெண்டும் சேர்ந்து it will become that ஏகத்துவம் ஸ்டேட்டுக்கு வந்து வந்துருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் தேவை, சாதனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், சாதனை பண்ணணும். திருப்பி இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், அந்த புரிஞ்சதை வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணி சாதனை பண்ணணும், ஜெபம் பண்ணணும். புரிஞ்சுக்கணும், கான்டெம்ப்ளேட் பண்ணணும், சாதனை பண்ணணும், ஜெபம் பண்ணணும். திஸ் இஸ் தி என்ட்ரி டோர் ஃபார் அ விரக்தா. ஸ்னோ வேர்ல்டு இருக்கு. நீங்க சம்மர்ல வந்து ஸ்னோ வேர்ல்டுன்னு உள்ள போறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் குளிர ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் ஃப்ராஸ்ட் பைட் வர ஆரம்பிக்குது. டே எங்கடா எக்ஸிட் காட்டுக்கடான்னு சொல்லுவீங்கல்ல. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இந்த உலகத்துல ஏதோ இருக்குன்னு நினைச்சு வந்தோம், கொஞ்சம் என்ஜாயும் பண்ணோம். அதுக்கப்புறம் புரிஞ்சது இந்த உலகத்துல எதுவும் இல்லை, இது வந்து நம்மள ஹார்ம் தான் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிடுச்சு. ஸோ வேர் இஸ் தி எக்ஸிட்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றது கிளாஸ்க்கு வருவாங்க, நான் சொல்றது புரியும். அதுக்கான டோர் தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். அதுக்கு கிளியரா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் போக போக. ஓகே, எனி டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ், டு ஸ்டார்ட் வித் ஒன்று பண்ணுங்க, நிறைய எடுத்து வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ் படிங்க. ஏதாவது நீங்கள் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்ற பேரில் சும்மா இஷ்டத்துக்கு எல்லாரையும் படிச்சிட்டிங்கன்னா மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ வந்து ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் ஐ லைக் கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம். தே ஆர் வெரி ட்ரூ டு தேர் காட் அண்ட் தே won't be tempted with other concepts. Though that is not releasing them fully, at least they are sticking to one thing. ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை வந்து குத்தம் காட்டுறாங்க, உங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஆக்சுவலாக அது வந்து எதுக்காக இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து இவ்வளோ பேர் இருந்தாலும் அதில் ஏகத்துவம் பார்க்க நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம். எதனால இவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த வித்தியை போனதுனால தான் நம்மளுக்கும் கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கடவுள் கிட்ட போனா அந்த கடைக்கும், இது கிடைக்கும், அந்த கடைக்கும், இதெல்லாமே வந்து நம்ம லோகத்துல எப்படி பாக்குறோன்றதுனால தான் அந்த கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு கம்பெனிக்குள்ள போனா வாட்ச்மேனுக்கு ஒரு ரூல் இருக்கு. வண்டி எங்க வைக்கணும்னா வாட்ச்மேன் தான் சொல்லணும். நீங்க போயிட்டு அங்க டெக்கி கிட்ட போயிட்டு வண்டி கேட்டு, அதே மாதிரி கேட் திறக்கணும்னா வாட்ச்மேன் தான் திறக்கணும்.
அந்த மாதிரி வந்து ஒரு ரோல் ஒருத்தருக்கு ஒரு ஆஃபீஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து நேச்சர்ல ஒரு ரோல் ஒரு வாயுக்கு ஒரு ரோல், அக்னிக்கு ஒரு ரோல், ஜலத்துக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணது சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஈவன் தேவிஸ் தேவதாஸ் இதெல்லாமே வந்து நம்ம அல்டிமேட் காட் வந்து இவங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த ஒண்ணு தானே. நம்மளும் ஒண்ணுதான், அவங்களும் ஒண்ணுதான், நம்ம ஒண்ணு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒண்ணை வந்து ஒரு ஃபார்ம்குள்ள சொல்லிடிஃபை பண்ணி அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி பார்க்கறதுனால டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, they are not able to see God in anywhere else other than that form. எவ்வளவு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அது. பட் ஆனா அதை வந்து நம்ம வந்து குத்தம் சொல்ல வேண்டாம். அந்த whoever they are treating as God, Jesus or Allah, whatever it is, அதுவும் அந்த ஒண்ணு தானே. It is not anything else other than that. And for some reason that one wanted certain category of people to believe like that, and who are in that state of mind are only accepting this and they are like that, they are comfortable. இருக்கட்டும், they are comfortable like that. யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பட் நான் இது எதுக்கு இந்த சின்ன கூட்டத்துக்கு சொல்றேன்னா, நீங்க ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் வந்துடும். ஏன்னா எல்லாரோட சித்தாந்தமும் வந்து அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கு. எல்லாமே உண்மைதான், எல்லாமே கரெக்ட் தான், எல்லாமே மாயக்குள்ளதான் இருக்கு. பட் ஒரு இடத்துல உங்களுக்கு கனெக்ட் ஆகும். எஸ்பெஷலி நான் சொல்றது நீங்க உள் வாங்குறீங்கன்னா, நீங்க வந்து ஹையஸ்ட் உபதேசம், சைலன்ஸ் உபதேசம் கிட்ட வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த லீக்ல இருக்கிறவங்கள தான் ஃபாலோ பண்ணணும் நீங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாம நீங்க அடைஞ்சிருவீங்க. ரமண மகர்ஷி, யோக வாசிஷ்டம், ஓகே, உபனிஷத், கட்டோபனிஷத், கேனோபனிஷத், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், எது வந்து அத்வைத்தம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோ அதை வந்து நீங்க சும்மா இதை படிச்சுட்டேன் சிட்டி மாதிரி அப்படின்னு ஸ்கேன் பண்ணி போகாம, இப்போ நம்ம பாருங்க 1.5 மணி நேரத்துல தியான ஸ்லோகம் முடிச்சுட்டு ஒரு ஸ்லோகத்தை தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து அதை வந்து பிழிஞ்சு அதுல சாரெல்லாம் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பிரச்சனை வரும்போது அதை பிராக்டிஸ் பண்ணி அதுல ரிசல்ட் பார்த்து, இதுதான் சாதனைனா. இது பண்ணாதான் அத்வைத்தம் வந்து உள்வாங்க முடியும் நம்மளால. ஸோ வந்து ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க, அது பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணுங்க. அது பிராக்டிஸ் பண்ணும்போது வெளியில எந்த அளவுக்கு மாறுதுன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. மாறும்போது என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன நம்ம அப்படியே நம்ம வந்து யூ கேன் கீப் இன் டச் வித் புக்ஸ் ஆர் எதர் மீ ஆர் நம்ம ரமணச்சரண தீர்த்த சுவாமிகள் இருக்காரு, நொச்சூர் சுவாமி இருக்காரு. இந்த உலகத்துல நம்ம கான்டெம்பரரியா இருக்காரு, ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். அவங்க கிட்ட போய் கேட்கலாம். இல்ல யாரு வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ்ல உங்க கூட பேசுறாங்களோ அவங்க கிட்ட நீங்க கிளாரிஃபை பண்ணி யூ கேன் ப்ரோசீட். தட் இஸ் சாதனா. ஓகே, ஃபைன். எனிதிங் எல்ஸ்? యా క్లోజ్ చేసేக்கிறேன். నో బికాస్ ఎందుకంటే ఐ మీన్ ఇన్ కేస్ ఏదైనా డౌట్స్ వస్తే అది రికార్డ్లో కూడా రికార్డ్ అవుతుందని ఎదుగులైనా క్లోజ్ பண்ணிடலாம். ఓకే, ఏతత్ ఫలం సర్వం ఈశ్వర అర్పణమస్తు, అరుణాచలేశ్వర అర్పణమస్తు.